ಕಾಮಧೇನುವೆ பொன்னிறத்தில் வெயிலின் கோலம் கன்னிநிலம் மீதினில் போடும் பொன்னிறத்தில் வெயிலின் கோலம் கன்னிநிலம் மீதினில் போடும் சில்லென்ற காலை பனியிலே தெளிக்கின்ற பன்னீர் துளிகளே பூமல சிரிப்பு புதுவித அழைப்பு பூஜை கால மணிகளின் நகைப்பு பூமல சிரிப்பு புதுவித அழைப்பு பூஜை கால மணிகளின் நகைப்பு பொன்னான காலை பொழுதிலே பொன்னூஞ்சல் ஆலம் விழுதிலே வாசனை சேர்த்து பூபாலம் பாடுது காத்து பூவோட வாசனை சேர்த்து பூபாலம் பாடுது காத்து தேராட்டமா இங்கு தென்னங்கீத்து ஆடுது தேராட்டமா இங்கு தென்னங்கீத்து ஆடுது சின்ன பொன்னாட்டம் நாத்து சிரிக்கும் வெக்கத்தை சேர்த்து சிரிச்சா முத்தாக தூவும் இதுதான் என் நாட்டு கோலம் மலை போல் குவியும் மணியும் கனியும் மார்கழி மாதம் அணைக்கிற பனியும் பொன்னான காலை பொழுதிலே பொன்னூஞ்சலாலம் விழுதிலே பொன்னிறத்தில் வெயிலின் கோலம் கன்னிநிலம் மீதினில் போடும் சில்லென்ற காலை பனியிலே தெளிக்கின்ற பன்னீர் துளிகளே பூமல சிரிப்பு புதுவித அழைப்பு பூஜை கால மணிகளின் நகைப்பு பொன்னான காலை பொழுதிலே பொன்னூஞ்சலாலம் விழுதிலே ஐயரே ஐயரே வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண அண்ணி உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. சரி கண்ணா, நானே தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி எடுத்துண்டு சுருக்கா வந்துடுறேன்னு சொல்லுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? கண்ணா, கையில புல்லாங்குழல் வச்சுருக்கோ இல்லையோ, பகவான் பேர்ல ஒரு கீர்த்தனை வாசிக்க விடாதோ? ஓ, நான் கொஞ்சம் கேட்கணும். ஊத ஆரம்பிச்சிட்டியா? நீ ஊதிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு ஊருக்கே போயிடுவா. ஐயரே அவசரமா போய்கிட்டு இருக்கான். சரி, வரவில்லை, புறப்படுவோம். பச்சமுத்து முன்னாடி வா, பாரம் தூக்குது. பெரிய டிராபிக் ரோடு, ஓரத்துல போகணுமாக்கும். சரி ஓட்டுங்க வண்டிய. ஏமா
வேற சொல்லாம வந்துட்டீங்களே. ஓஹோ, பேர கேக்கடா பின்னாடியே வந்தீங்களா? ரொம்ப நாட்டும் நான் இல்லைங்க, இவன் தான் உங்க பேரை கேட்கணும்னு சொன்னா. என் பேரு பேரிக்கா. செஞ்சிடாமா? அப்ப ஊருங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் டாக்டர். டாக்டரா? இங்கதான் ஆஸ்பத்திரி இல்லீங்களே. அதுக்காக தானே வந்திருக்கேன். அப்படின்னா வண்டியில இருங்க. சரி. பச்சைமுத்து பொட்டி வாங்க. நான் வெளியேறதுக்கு மருந்து இருக்கா? இந்த கட்ட வண்டியில ஏறினா நான் கட்டி இருக்கிற காஸ்ட்லி சேலை நாஸ்தியா போயிடும். என்ன சொல்றீங்க? புரியலையே. புரியலையா? புடவை அழுக்கா போயிடும் சொல்றேன். ஓஹோ, அப்படின்னா அந்த பொட்டியிலையாவது வண்டியில போடுங்க. ஏமா அதை தூக்கிக்கிட்டு இருக்கீங்க? இதுல போடுங்கம்மா, கம்மிதான் கணம். வீராய், என்னங்கம்மா? கருக்கல வண்டி கட்டிட்டு போன கண்ணனை காணுமே. தம்பி எங்கேயாவது உட்காந்து புல்லாங்கோல் ஊதிட்டு இருக்கோ என்னமோ. கொஞ்ச நேரம் அவனை பாக்கலன்னா என் மனசு எப்படியோ இருக்கு. இருக்காதுங்களா பின்ன? உங்க வயிற்றுலயும் ஒரு பூச்சி புழு இல்ல. சின்ன குழந்தைல இருந்து பெத்த பிள்ளையாட்ட வளர்த்துட்டீங்க. பாக்கலன்னா மனசு கேக்குங்களா? வணக்கம்மா. கண்ணா, நீகிட்ட சொல்லிடாதே. வாங்கம்மா வாங்க. நீங்க? நான் ஒரு டாக்டர். என் பேர் ஜெயா. பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன். பண்ணையார பாக்கணும். அட, பண்ணையார பாக்கணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா வந்து நான் தான் பண்ணையார். நீங்க தான் பண்ணையாரா? பண்ணையார் தம்பின்னு நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். அண்ணி, இவங்க கேட்கவும் இல்ல, நான் சொல்லவும் இல்ல. முதல்ல பெட்டி கொடுங்க. அண்ணி, பச்சைமுத்திய மாடுகளோட பந்தயத்துக்கு வந்து தோத்து போயிட்டானுங்க. நான் ஜெயிச்சுட்டேனுங்க. பாவம். அப்புறம் ஐயரை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண வர சொல்லிவிட்டேன். வரேன்னு சொல்லிட்டாரு. புள்ளவங்களை வாசிக்க சொன்னாரு. நான் வாசிக்காம வந்துட்டேன். அப்புறம் இவங்களை வண்டியில ஏற சொன்னேன். ஏற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, போய் சாப்பிடு தம்பி. ஏமா, இது பிறக்கும் போதே கால் இப்படித்தான் இருந்ததா? ஆமாம்மா, கடவுள் இவனை மட்டும் இப்படி செஞ்சுட்டாருன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணி, என்ன தம்பி இது? இன்னும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது? அது எப்படி அண்ணி? நீங்க உருண்டை பிடிச்சு கொடுக்காம நான் எப்படி சாப்பிடுறதா? தம்பிக்கு சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு பழக்கம். அது பெரிய ஆளாய் கூட விட மாட்டேங்குது. ஏமா, நீங்களும் வாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா, ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா சாப்பிடுறேன். இதாய் கூட போயிட்டு வாமா. டாக்டர்மா, டாக்டர்மா, ஐயர் குளிச்சுட்டு இருந்தாரே, அந்த ஆத்து பக்கம் போயிடாதீங்க. சுழல் அதிகமா இருக்கும், அடிச்சுக்கிட்டு போயிடும். ஐநாளுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு சின்ன ஆறு இருக்கு, நின்னுகிட்டே குளிக்கலாம். அண்ணி, நானே போட்டுங்களா? நீ போக கூடாது தம்பி. அம்மா, தம்பி கூட போறதும் ஒரு குழந்தை கூட போறதும் ஒண்ணுதானுங்களே. விரை, அந்த பொத்தி படுக்க உள்ள எடுத்து ஆகட்டுமா? மணிகார, இந்த வருஷம் நம்ம ஆளுகாணி நல்ல சாமிக்கு நல்ல விளைச்சல் பண்றது. கொஞ்சம் மண்ணத்தான பொண்ணா மதிக்கிறான். பையன் நல்ல தொழிலாளி, நல்ல வேலைக்காரன். பாக்கி உள்ள பயலுக்கெல்லாம் ஊருக்குள்ளே இருந்து புள்ள ஊட்டிகளை பெத்துக்கிட்டு இருக்கானே ஒழிய பூமியில ஆரோக்கியமான. அதனாலதான் இந்த கிராமத்துல குழந்தை குட்டிகள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற பள்ளிக்கூடம் போதல, இன்னும் ஒண்ணு கட்டினா தேவல. கல்வியை கட்டிட்டா போச்சு. பிள்ளை ஊட்டிகள் படிச்சாலாவது கிராம உருப்படா பாக்கலாம். வாங்க வரப்புல வைக்கும். தெரியாதான் எனக்கு. என்ன சொந்த வரப்பு தானே, கீழே வந்துருக்குறோம். என்னது வாய்க்கால தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு? இப்ப வாரத்துல 2 நாள் திறந்து விடுறானுங்களா? அப்ப விவசாயிக்கு நல்ல காலம் வந்துடுச்சு. முற்றமாட்ட கட்டி போடக்கூடாதா? கட்டி போட்டிருந்தா இப்படி கட்டி பிடிச்சு காப்பாத்திருப்பீங்களா?
யார் இந்த பொண்ணு? இதுவா நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே வீராயி, அவங்களோட கடைசி தங்கச்சி. மூத்த தங்கச்சி கல்லுப்பட்டியில கட்டி கொடுத்திருக்கு, ரெண்டாவது தங்கச்சி பொன்னாடத்துல கட்டி கொடுத்திருக்கு, மூணாவது தங்கச்சியும் நாலாவது தங்கச்சியும் 4 ரோட்ல டீ கடை வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு குறைச்சல் இல்லைங்களா? தில்லானாவுக்கு ஆர்டர் பண்ணிட்டு ட்ரில் பண்ற நீலாம்பரி, என்ன? ஒரு நிர்வாண டீ கொடு. என்னது? நிர்வாண டீ. அட பாவி, நிர்வாணமா டீ கேக்குற? இந்த உடம்புக்கு இப்படி ஒரு ஆசையா? யா பட்டாளா, பட்டன 2 போடாம பேசிக்கிட்டா இருக்க, போறியா? போட்டுன்னு போயிடுவானே. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிர்வாண டீனா ஆடை இல்லாத டீன்னு அர்த்தம். ஓஹோ, ஸ்லேடைல பேசுறீங்களே. இன்னமே இந்த மாதிரி எல்லாம் கேட்ட உன் பஞ்சு மூட்டை முதுகுல கஞ்சரா வச்சிருவேன், ஜாக்கிரதை. மேஜரு, மிலிட்டரியில எப்படி சண்டை போட்டுக்குவாங்க? ஜப்பான்காரன் குடும்பிய இந்தியாக்காரன் புடிச்சுக்குவான், இந்தியாக்காரன் குடும்பிய ஜப்பான்காரன் புடிச்சுக்குவான். போவியா? ஓஹோ, இந்த பொம்பளைய சண்டை போடுற மாதிரி. அட நீ என்னய்யா கடையை திறந்ததுல இருந்து வாயை திறந்துகிட்டு இருக்காரு? அரைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா தானே பட்டாளத்துக்கிட்ட இருந்து கதை வரும். ஓஹோ, அப்படியா கதை? இப்படியா கடை? நீலாம்பரி, என்ன மசால் வடை கூட. யோ எந்திரியா எந்திரியா? என்ன மசால் வடை தானே கேட்டேன். அதை இப்படியா கேக்குறது? ஏன் உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? சங்கீதம் தான் தெரியலன்னா இங்கிதமாவது தெரிய வேண்டாம். சுத்த ஞான சூனியம். அக்கா 2 பயிரை கூட. அப்படி கேள்டா என் தங்கம், நீ மனுஷன். முகாரி 4 பைரவி எடு கொண்டாங்க. நீ 2 தானே கேட்ட, இந்த 4 காசு வேண்டாம், போ புடி போ. சுட்ட பலகாரத்துக்கெல்லாம் சுத்தமான ராகத்து பேரை சொல்லணும்ல, மறந்துட்டேன். இன்னமே மறந்த? என் கடைக்கு வரதை மறந்துடு. நல்லா கேட்டுக்க. காம்போதி காஃபி, தில்லானா டீ, பைரவி பஜ்ஜி, மலையமார்தம் மசால் வடை, முகாரி முறுக்கு, இந்தோளம் இட்லி, தோடி தோசை, பூபாலம் பூரி மசாலா. இந்தாங்க சாரி. இதுதான் நீங்க குடியிருக்க போற வீடு. மேற்கொண்டு உங்களுக்கு என்ன வசதி வேணாலும் செய்து வைக்கிறோம். என்னைக்கு நீங்க எங்க கிராமத்துக்கு வந்துட்டீங்க, அன்னைக்கு எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிங்க. உங்க ஒத்துழைப்புனால இங்க ஒரு ஆஸ்பத்திரி கட்டணுங்கிறதா ஐயா. என்னைக்கு எங்க ஊருக்கு குடி தண்ணீரும் ஆஸ்பத்திரியும் வருதோ அன்னைக்கு தான் நாங்க ஊர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுறதா முடிவு பண்ணிருக்கோம். அந்த செய்தியை பேப்பர்ல பாத்துட்டு தான் நான் இந்த கிராமத்தை தேடி வந்தேன். டாக்டர் அம்மா, உங்களை போல படிச்சவங்க எல்லாம் இதே மாதிரி கிராமத்தை நோக்கியே வந்துட்டாங்கன்னா எங்களை மாதிரி கிராமத்து ஜனங்கள்லாம் முன்னேறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குமா? இல்ல ஓகே ஐயா, இந்த முன்னெல்லாம் எடுத்து தூர போட்டா வேலையெல்லாம் சரிப்படுறா. சரிங்க சரிங்க, வரேம்மா, நான் வரட்டுமா? வர்றோம். சரிங்க. நீங்க போங்க போங்க. என்னங்க அது வேடிக்கை பார்த்துட்டு வேலை ஆகட்டா. இது என்ன அந்தரத்துல நிக்குது? அந்தரத்துல இல்ல, கண்ணு தந்தரத்துல நிக்குது. நீங்களா? நான் கட்டின ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கே, அந்து போனா யார் கட்டுவா? மர ஊஞ்சல் போனாலும் மனசுல ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கேனே, போதாதா? நீயா கட்டி வச்சுக்கிட்டா என் கண்ணுக்கு தெரிய வேண்டாமா? உத்து பார்த்தா தானே ஊஞ்சல் கட்டு இருக்கிறது தெரியும். இது பாரு, எனக்கு தெரிய வேண்டாம், நீ தலையை சொரிய வேண்டாம். இனிமே என் ஊஞ்சல் உட்கார்ந்து ஆடினா ஆமா பாத்துக்க. இந்த நொண்டிக்கு டாக்டர் அம்மா மேல மயக்கமா போச்சு, அதுதான் என்ன மெரிட்ரா. டேய் கண்ணா, பட்டணத்துக்காரி தயிர் வச்ச பானை மாதிரி, அதுல பாலை ஊத்தினா திரிஞ்சு போயிடும், அடுப்புல வச்சா வெடிச்சு போயிடும், தெரிஞ்சுக்க. டேய் மலைச்சாமி, கண்ணை எவ்வளவு அருமையா புல்லாங்குழல் வாசிக்கிறான் பாரு. அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம்டா. குழப்ப பாருங்கடா, புல்லாங்குழலை பத்தி அப்புறம் பேசுவீங்க. நீ பார்த்த சிரிச்சுட்டு நீங்க ஏன் வரல, நீங்க எருது மேய்க்கத்தான் வந்திருக்கீங்க. ஏண்டா என் பண்ணையிலே வேலை செஞ்சுக்கிட்டு என் தம்பி அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்டா? இதுவரைக்கும் நீங்களே ஒரு வார்த்தை சொன்னதில்ல. அதுக்காக அவன் அடிக்கிறதா? அவன் அடிச்சாலும் என்ன அடிச்சாலும் ஒண்ணுதான். யாரு என்னங்கிறது கிடையாதா? நண்டு கொடுத்தா வலையில் இருக்காதுங்கிறது சரியா போச்சு. என் தம்பியை மதிக்காதவங்க பண்ணையில யாரா இருந்தாலும் சரி, வேலை கிடையாது. போடா போடா. முறைக்கிறான். என் தம்பி அடிப்பானா? இவனை நான் பண்ணையில வச்சுக்கணும்.
ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டும்னு சொல்லுவாங்க. நடந்ததையெல்லாம் பண்ணையர மாட்ட போய் சொல்லிடுங்களேன். என்னத்தடா சொல்றது? இந்த பண்ணைக்காக மாடா பாடுபட்டு இருக்கா. எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பண்ணையார் அந்த நுண்டி பயலுக்காக என் மனசு நோக்கற அண்ணா. கண்ண நல்லவன், வெகுளி பையன். ஏதோ தெரியாம சிரிச்சுட்டான், அதுக்கு போய் அடிக்கலாமா? அவன் வெகுளி பயலடா, வேண பையன். உங்க ஊரை கெடுக்கும், பெருசாலி வீட்டை கெடுக்கும் சொல்ல தெரியாத போச்சு. சரி சரி, போய் பண்ணையாத்த மன்னிப்பு கேட்டுக்க. மன்னிப்பு கேட்கறா? சரி, அது இந்த ஜென்மத்துல இல்லடா, எத்தனை வருஷமானாலும் அந்த நுண்டி பயல பழிவாங்க போடப்படுறடா. ஆமா ஏயா மிலிட்டரி சுபேதார். சரியா சுபேதாரு, எதுக்காக இந்த 10 பைசா 20 பைசா 50 பைசா எல்லாம் கோத்து போட்டிருக்க? 10 பைசாவா? அவ்வளவு செகண்ட் வேர்ல்டு வார்ல எனக்கு கிடைச்ச வீர பதக்கம். ஏயா வீர பதக்கத்துக்கு பைசாவுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதுங்கறியா? அதானே, நாங்க நாடக கம்பெனி வச்சு 4 ஊர் சுத்துறவங்களாக்கும் எங்க கிட்ட வந்து கதை விடுறீங்களா? முகாரி, அதாவது இந்த செகண்ட் நார்ல பூ கட்டினியா? முழம் 10 பைசா. நார்ல இல்ல, வார்ல நான் பர்மா பார்டர்ல ஒண்டியாவே நின்னுகிட்டு 10 டாங்கிங்களை உடைச்சேன். அத பாராட்டி இந்த 10 பைசா பதக்கத்தை போட்டாங்க. உண்மையாவா? சரி 20 பைசா? என் மேல குண்டு போட வந்த 20 விமானங்களை நான் துப்பாக்கில குண்டு போடாமலே சுட்டுட்டேன். உண்மையாவா? குண்டு படாம எப்படியா சுட்ட? அதாவது அந்த விமானங்கள்லாம் தலைக்கு மேல தாழ பறந்து வந்தது. நான் துப்பாக்கியை திருப்பிக்கிட்டு இந்த கட்டையில அதுலயே தட்டு தட்டுனேன். அவ்வளவு பொட்டு விழுந்துருச்சு. அத பாராட்டி எனக்கு இந்த 20 பைசா மெடலை கொடுத்தாங்க. அது மட்டுமா, 50 நீர்மூழ்கி கப்பலை நான் நிலத்துல நின்னுகிட்டே சுட்டுட்டேன். நிமிஷத்துக்கு ஒண்ணு தட்டு அவுட் ஆகிட்டேன். சுபேதார் இல்ல, அத பாராட்டி இந்த 50 பைசா மெடலை 6 பவுன் சங்கிலியில போட்டாங்க. சங்கிலி என்ன அடகு வச்சுட்டேன், பைசாவை பாக்கெட்ல வச்சுட்டேன். இந்தியன் ஆர்மியில இவ்வளவு மெடல் வாங்கினவங்கள சத்தியமா பாத்துருக்கவே முடியாது. ஏக்கா பதக்கமா எந்த பைசாவோ 2 ஒண்ணா இருக்குல்ல? அது ஏன் தெரியுமா? இவ்வளவு வீரதீர சாகசங்களை புரிஞ்ச என்ன கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம சர்க்காரே இந்த பைசாங்களையே நாணயமாக்கி நாட்டுல பழக்கத்துல விட்டாங்க. பைசா பதக்கமா போச்சோ, பதக்கம் பைசாவா மாறிச்சோ, பகவானுக்கு தான் வெளிச்சம். இந்த குப்பை ஆடுறான், அவன்கிட்ட கொட்டு. ஏங்க, இந்த வருஷம் மாரியம்மன் திருவிழாவில் தண்ணியை தீமிதிக்க வைக்கலாம்னு வேண்டியிருக்கேன். என்னது, உனக்கு புத்தி இருக்கா? கால் சரியில்லாத பையனை நெருப்புல மிதிக்க வைக்கணும் வேண்டிக்கிட்டே, உனக்கு வர அறிவே இல்லாம போச்சு. உங்களை கேட்காம நான் வேண்டிக்கிட்டு தப்புதாங்க. ஆனா உலகத்துக்கெல்லாம் தாயா இருக்கிற அந்த லோக மாதா தம்பிக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டா. உனக்கு எது சரின்னு வருதோ அப்படி சரி. இவ கண்ணா பேர முடிச்சிருக்கா? தம்பி இன்னைக்கு தூங்காதுங்க. ஏன்? மறுபடியும் அந்த பொங்கி அவனை பத்தி பேசாத. அவனை பத்தி பேசினா எனக்கு ஆற்றல் வரும். அவன் மனுஷனா? மடப்பையன். பார்வதி, இவனை நிலத்துல படுக்க வச்சு வளர்க்கல, என் நெஞ்சிலேயே படுக்க வச்சு வளர்த்திருக்கிறேன். இவன் கன்னத்துல அடிச்சது என் நெஞ்சில அடிச்ச மாதிரி இருந்து. அவனுக்கு போய் பறிஞ்சு பேசுவான். கோவப்படாம கேளுங்க, புள்ளை குட்டிக்காரன் கஷ்டப்படுவான். மறுபடியும் அவனை வேலைக்கு கூப்பிட்டுக்குங்க. கூப்பிடலாம், குடிமொழி போயிடுமா? தம்பியை பார்த்தா பாவமா இருக்குங்க. பாவத்துக்கு பரிகாரம் தர சொல்றியா? நான் அப்படி சொல்லலைங்க. மரத்துடைய பழ மரத்தடியில் தானே விழும். நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்கள நாம தானே ஆதரிக்கணும். தம்பி வேற ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் வருத்தப்படுவாருங்கிறதா அவனை மாலை போட்டு நான் வரவேற்கணுமா? என் தம்பியை மதிக்காதவன் எவனா இருந்தாலும் சரி, என் பண்ணையில வேலை கொடுக்க மாட்டேன். போனாலே பாரு. போனா போதுன்னு தம்பிக்காக அவனை மன்னிச்சிடுங்க. அண்ணி சொல்ற மாதிரி ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்கண்ணா. நாளை காலையில வேலைக்கு வர சொல்லு.
வணக்கம்மா. வாங்க, பிரசாதம் எடுத்துக்கோங்க. எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களையும் ஊர் ஜனங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, வந்ததுல இருந்து சமையலே பண்ண முடியல. சமையல் பண்ணாம சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க? பட்டியா இருக்கீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கு நீ இல்லைங்க, வந்த அன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பாடு, அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து விதவிதமான சாப்பாடு வந்துட்டே இருக்கு. நான் வேண்டான்னு சொன்னாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. எங்க கிராமத்துக்கு வந்து உங்களை கவனிக்க வேண்டியது எங்க கடமையாச்சு. இவ்வளவு அன்பான ஜனங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. வரட்டுங்களா? வாங்க போலாம். வா தம்பி. ஏம்மா, வீட்டுக்கு தானே? இல்லம்மா, நான் கொண்டு வந்த மருந்தெல்லாம் தீர்ந்து போச்சு. டவுனுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரணும். அப்படியா? 4 ரோடு வரைக்கும் வண்டியிலேயே போலாம். ஏம்மா, நான் கொடுத்த மருந்து எப்படி இருக்கு? வெக்கப்படாம சொல்லுங்க. 2 மாசமா முழுகாம இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்களும் ஒரு குழந்தைக்கு தாயாக போறீங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன அண்ணி கர்ப்பமா இருக்காங்களா? எப்ப இருந்து? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன் நீ என்ன டாக்டரமா சிரிக்கிறீங்க? எங்க அன்னிக்கு ஆம்பளை பையன் தான் பிறப்பான். அவன் பிறந்துட்டானா அவனை நான் தலையில உட்கார வைக்க மாட்டேன். என் தலையில தான் உட்கார வச்சுக்குவேன். அப்புறம் அவனுக்கு மாட்டு வண்டி ஓட்ட கத்து கொடுப்பேன், மாடு மேய்க்க கத்து கொடுப்பேன், உள்ள இருக்க கத்து கொடுப்பேன், உள்ள அவங்கள வாசிய கத்து கொடுப்பேன். மொத்தத்துல உங்க மாதிரியே வளர்க்க போறீங்க. ஆமா, அந்த சின்ன பையன் இந்த சித்தப்பாட தான் வளருவான். என்னம்மா, எனக்கு குழந்தை பிறந்துட்டா எங்க கண்ணனை கவனிக்காம போயிடுவேணும்னு பயமா இருக்கு. அம்மா, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்க மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் கண்ணு மேல வச்சிருக்க 2 கடுகளும் குறைச்சிக்க மாட்டீங்க. தாய்க்கு முதல் பிள்ளை மேல இருக்க பாசம் எத்தனை குழந்தை பிறந்தாலும் மாறாதுங்க. தம்பி, டாக்டர் மாவை 4 ரோட்ல விட்டுட்டு வந்துடு. 4 ரோட்ல தானே விடணும்? இல்ல, 4 ரோட்ல பஸ் ஏத்தி விடணும். நீங்க என்ன செய்தாலும் உங்க அண்ணி கிட்ட கேட்டுதான் செய்வீங்களா? ஆமா, அண்ணி சொன்னாதான் செய்வேன். செஞ்சுட்டா அண்ணிக்கிட்ட போய் சொல்லாம இருக்க மாட்டேனே. நான் இந்த கிராமத்துக்கு வந்தப்போ வண்டியில இருங்கன்னு சொன்னீங்களே, அப்ப உங்க அண்ணி கிட்ட கேட்டீங்களா? அப்ப கேட்கல, அதுக்கு முன்னாடி கேட்டுதான் வச்சிருந்தேன். எப்படி? இப்படி நான் வண்டியில போகும்போது யாராவது வழியில போனாங்கன்னா வண்டியில ஏறிக்கிங்கன்னு கேட்கலாமா, இல்ல அவங்க வண்டியில ஏறிக்கிறேன்னு சொன்னா வண்டியில ஏத்திக்கலாமான்னு கேட்டேன். அண்ணி சரின்னு சொன்னாங்களே. பரவாயில்லையே, புத்திசாலிதான் நீங்க. நீங்க மட்டும் என்ன முதல்ல வண்டியில ஏற மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப ஏறினா வண்டி விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்றீங்களே. ஏங்க, நான் ஒண்ணு கேட்கட்டுங்களா? நல்லா கேளுங்க. நானும் சிரிக்கட்டுங்களா? உங்க அப்பாவித்தனமான பேச்சு கேட்கும்போது எனக்கு உங்க மேல ஆசை வருது. உங்களுக்கு எனக்கு ஒண்ணு வரலையே. பின்ன என்ன உத்து உத்து பாக்குறீங்களா? அது மட்டும் ஏன்? என்னமோ உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு. பாத்துட்டா பேசணும் போல இருக்கு. பேசுனா நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு? இந்த பச்சை மிளகாயை கடிச்சுக்கிட்டு பழைய சோறு திங்கிற மாதிரி இருக்கு. டாக்டர்மா, டாக்டர்மா, எங்க அக்காவுக்கு இடிப்பு வலி. அப்படியா? ஆமாங்க, நாங்க உங்க தேடி பண்ணையார் வீட்டுக்கு போயிருந்தோம். நீங்க நாடோடு போயிட்டா பண்ணையாரமா சொன்னாங்க. அதனால குறிப்பிட ஓடினோம். சீக்கிரமா வாங்க டாக்டர்மா. வண்டி திருப்புங்க. இந்த தம்பி. பார்வதி, என்னங்க? அடுத்த வாரம் பாட்டியம்மா வராங்களா? காய் எழுதிருக்காங்க. பாட்டி எப்படி தனியா வருவாங்க? உன் தம்பிக்கு 1 மாசம் லீவா, அவனும் வரானாமே. அம்மா வாங்கம்மா. வீராயி தங்கச்சிக்கு பிரசவம் ஆயிடுச்சா? ஆமாமா, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. தாயும் பிள்ளையும் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு உயிரை எமங்கிட்ட போராடி மீட்க வேண்டியதா போயிடுச்சு. அவ்வளவு கஷ்டமாயிடுச்சா? என்னமோ கடவுளாட்டமா வந்து நீங்க காப்பாத்தினீங்க. வாங்கம்மா, சாப்பிட்டு போங்க. பரவாயில்லம்மா, மலைக்காட்டு பகுதியில ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, வந்து சொல்லிட்டு போனாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி. ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. ஐயா, நான் வரட்டுங்களா? எப்படி தெரிய போறீங்க? டாக்டர்மா வீட்டு வரை போய் விட்டுட்டு வா. வரமா. வாங்க.
ஐயோ என்ன செய்வேன்? இதை பிடிச்சுக்கங்க, இந்த முன்னாடி பிடிச்சுக்கங்க. எங்க பெரியப்பாமையும் பெரியசாமியும் வடப்பக்கத்து வாய்க்காமேட்டில காண முடிச்சுத்தான வெள்ளச்சாமி அவன் மகனும் ஆளுக்கு ஒரு அளவு எடுத்துட்டு சண்டை கிடைக்கிறானுங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், 2 பேரும் கேட்கலீங்க. வெட்டுப்புலி குத்துப்படி நடக்கும் போல இருக்கு. கொஞ்சம் வாங்க ஜமா. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி வந்துடும், சீக்கிரமா போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. தம்பி, ஏன்பா இவ்வளவு நேரம்? அண்ணி நல்ல நேரம் போங்க, நானும் டாக்டர் மாவும். முதல்ல கை கால அலம்பிட்டு வா, ரொம்ப நேரம் ஆச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவியா? சரி. வா தம்பி, உட்காரு. கையில என்ன காயம்? அண்ணி இது எப்படியாச்சு தெரியுமா? நானும் டாக்டர் மாவும் மலை உச்சியில போனோங்களா, அப்போ ஒரு கல்லு தட்டி விட்டு கீழே விழுந்தனா. அப்புறம் இத வந்துட்டேங்க. கண்ணை எப்போ வந்தா? கொஞ்ச நேரம் ஆச்சுங்க. ஆமா, அவங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க? அரிசி சிந்தனா அள்ளி எடுக்கலாம், வார்த்தை சிந்தனா வாரி எடுக்க முடியாது. ஏன், அந்த பெரியசாமி ரொம்ப நல்லவராச்சே. அவன் நல்லவன் தான், இவன் தான் நாவடக்கம் இல்லாதவன். முன்ன பின்ன தெரியாம தத்துப்பத்தின் பேசி சண்டை வளர்த்துட்டான். 2 பேரும் நல்லவன் தான். நானும் டாக்டர் மாவும் மலை உச்சியில போனோங்களா, அதான் போனேப்பா, ராத்திரி நேரம் ஆயிட்டு போய் படுத்துக்கப்பா. 2 பேரும் பங்காளிகளாச்சே, அடிக்கடி சண்டை போட்டா பாக்குறவங்களுக்கு வேடிக்கையா இருக்காது? பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களை விட தூரத்தில் இருக்கிற சண்டைக்காரங்களே நமக்கு மேல். அண்ணா நானும் டாக்டர் மாவும் மலை உச்சிக்கு போனோமா, மறுபடியுமா சொல்லுடாப்பா. ஒரு கல்லு தட்டி விட்டு கீழே விழுந்தனா. கையில ஒரு சின்ன காயம் பட்டு இருக்குதுன்னு சொல்ல வர தம்பி. சின்ன காயம் தானடா, விடியறதுக்குள்ள ஆறி போயிட்டா. போய் படுத்துக்கடா, சொல்ல பண்ணாதடா, நேரம் ஆயிடுச்சுடா. போய் படுத்துக்க. ஐயோ, புலி மாதிரி சிரிக்கிட்டு இருந்த பயலுங்க அப்படியே மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி என்ன பார்த்த உடனே சரி சரி விட்டானுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வெகுளித்தனமான பேச்சும் விளையாட்டு புத்தியும் இயற்கையாவே அமைஞ்சிருக்கிற இசைஞானமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாக்டர்மா சத்தியமா தான் சொல்றீங்களா? உண்மைதான். உங்களுக்கு வானத்தை போல விசாலமான மனசு, பூமியை போல பொறுமையான உள்ளம், காத்த போல குளிர்ச்சியான பார்வை. அடே நல்லா சொல்றீங்களே, என்ன இருக்க சொல்லுங்க பாக்கலாம். நான் சொல்ல மாட்டேன். மாலை நேரம் தேவன் போட்ட கோலம் என்னம்மா, மாறன் வந்து நெஞ்சில் போட்ட தாளம் என்னம்மா. அதுதானே இன்ப ராகம், இனி என்னாலும் இன்பமாகும். நடந்ததை நினைக்கையில் மனசு புள்ளி நிக்குது சும்மா, அடிக்கடி அதை எண்ணி தவிக்குது மனம். இது காரணம் என்னம்மா? இதுதானே பருவ காலம், இது ரதி தேவன் கொடுத்த தாகம்.
போட்ட கோலம் என்னம்மா, மாறன் வந்து நெஞ்சில் போட்ட தாளம் என்னம்மா. அதுதானே இன்ப ராகம், இனி என்னாலும் இன்பமாகும். லா 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 லா. முத்துக்கள் தேனிக்கிற வண்ணச் சிரிப்பு, மோகத்தை கொடுக்குது உந்தன் அழைப்பு. தொட்டதும் வந்தது வெக்கம் எனக்கு, சொர்க்கத்தை காட்டுது உந்தன் அழைப்பு. ஏதோ ஒரு தாகம் தினம் வந்தாடுது, எங்கோ என கை தந்து கொண்டோடுது. அதுதானே தேவன் லீலை, இனி என்னாலும் இன்ப மாலை. மாலை நேரம் தேவன் போட்ட கோலம் என்னம்மா, மாறன் வந்து நெஞ்சில் போட்ட தாளம் என்னம்மா. அதுதானே இன்ப ராகம், இனி என்னாலும் இன்பமாகும். அண்ணி, தம்பி எங்கப்பா? அண்ணி, ஐயோ, தூக்கத்துல விழுந்துட்டியா? திண்ணையில படுக்காதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டா தானே? மெதுவா மெதுவா எழுந்திருப்பா, அடிபட்டுடுச்சா? என்னடா இது, இவ்வளவு பெரிய ஆம்பளை கீழே விழுந்துட்டு அண்ணியை கூப்பிடுற? எப்பா எஜமா, 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 நம்ம ஊர்ல நீங்க இருக்கும்போது இந்த அநியாயம் நடக்கலாங்களா? என்ன? காலையில என் தங்கச்சி ஆத்து பக்கம் குளிக்க போனதுங்க. அந்த அயோக்கிய போய் கண்ட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டானுங்க. பெண்ணை கட்டி பிடிச்சவன் ரெண்டு கையும் வெட்டும். என் தங்கச்சி மானரோசம் உள்ளவங்க, அவ ஏதாவது செஞ்சுக்கிட்டான்னா நான் என்னங்க செய்வேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஏற்படாது, தைரியமா இரு. அந்த கண்டனை உன் தங்கச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்படி இல்ல ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு அவனை ஊரை விட்டே துரத்திடுவேன்னு சொல்லு. பாக்கடே கண்ணா, நான் பண்ணைக்கு போறேன். அண்ணிகிட்ட பழைய சாதம் வாங்கிட்டு சீக்கிரமா வந்து சொல்லு. சிவகாமி, சிவகாமி, டாக்டர் அம்மா பாத்தியா? 4 ரோட்டு பக்கம் வேகமா போனாங்க. ஏதம்மா போறாங்க? ஊரை விட்டு போறவங்க ஊர்வலமா போவாங்க. நானா இருந்தா உங்ககிட்ட சொல்லாம போவேனா? வெளிய உரிச்சு எண்ணெய் ஊத்தினாலும் விளக்கு எரியாது கண்ணா. என்ன சொல்ற? மினிக்கிட்டு வரவழைந்தோம்னா இப்படி மேல பாத்துக்கிட்டு தான் நிக்கணுமா நான் சொல்றேன். ஏண்டா கஞ்சி கொண்டு வரல? இல்ல. வீட்டுல தானே வர? இல்ல. வேற எங்க போன? டாக்டர் அம்மா வீட்டுக்கு. டாக்டர் அம்மா வீட்டுக்கு நீ ஏன்டா போகணும்? மன்னிப்பு கேட்கலான்னு போனேன். ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நேற்று ராத்திரி நானும் டாக்டர் அம்மா மலை உச்சியில போனோங்களா? ஆமா. நான் ஒரு கல்லு தட்டி விட்டு கீழே விழுந்தேனுங்களா? அப்புறம் டாக்டர் அம்மா புடைய அவுத்து போட்டாங்களா? அப்புறம் அவளை கட்டி பிடிச்சு தப்பா நடந்துக்கிட்டேனா? கட்டி பிடிச்சு தவறா நடந்துக்கியா? ஆமாண்ணா, நான் தப்பா நடந்துக்கிட்டனாலதான் அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க. நான் மன்னிப்பு கேட்க முடியல. அண்ணா 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 அண்ணி 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 அண்ணா அண்ணா அண்ணி அண்ணி அடிக்காதீங்க, வேண்டாங்க, வேண்டாங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வேண்டாங்க, வேண்டாங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. உலகம் தெரியாம இருக்கானே இவன் என்ன வேலை செஞ்சிருக்கா பாத்தியா? என்ன செஞ்சா இப்படி கண்ணு ஒண்ணு தெரியாம இவனை போட்டு அடிக்கிறீங்களே? டாக்டரை கட்டி பிடிச்சு தப்பா நடந்துட்டான்னு சொல்றானே, இவனுக்கு என்ன நெஞ்செழுத்து இருக்கணும்? இவனை உயிரோட விட்டு வைக்கலாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, அடிக்காதீங்க. இவனை வளர்த்து பெருமைப்படலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில எனக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணிட்டாங்க. கருணா குடிபுகுந்த மாதிரி இங்க வந்து சேர்ந்தானே. பிள்ளை அடிச்சு வளர்க்கலைன்னா பிற்காலத்துல தன்னஞ்சை அடிச்சுக்க வேணும்னு சொல்லுவாங்களே, அது ரொம்ப சரியா போச்சு. என்ன நினைக்கிறேன்? வேண்டாங்க, என்ன செஞ்சாலும் தம்பி அடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அதை மறந்துட்டீங்களா? கட்டின துணி பாம்பா நினைச்சுக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? டேய், நீ எனக்கு கிடைச்சது பெரிய சொத்து நினைச்சா, இப்படி சொத்தையா போன நினைக்கலடா. தம்பி சொல்ல தெரியாம சொல்றாங்க வேணுமா? கொஞ்சம் இருங்க, நான் தனியா கேட்டு சொல்றேன். சரிங்க, என்ன தனியா பேசுறது? அவன் தான் தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்றானே, அப்புறம் என்ன தனியா பேசுறது? எல்லாருக்கும் முன்னால சொல்லட்டும். அப்பதான் இப்படிப்பட்டவனை வளர்ச்சின்னு எல்லாரும் ஏன் மூஞ்சில காரி துப்பட்டும்.
என்னங்க இது? நம்ம குடும்ப விவகாரம் 4 பேருக்கு தெரியணுமா? அதனால ஒண்ணும் தப்பு இல்ல, ஒண்ணும் குடிமணி பாரு. ஐயா ஐயா, ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? கண்ணை என்னை தேடிட்டு வந்தா சிவகாமி சொன்னாலே. அம்மா, இந்த ஊதாரி பையன் உங்கள்ட்ட ஏதோ தப்பா நடந்துக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். அதுக்காக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரு தவறா நடந்துக்கிட்டாரா? அதுக்காக நீங்க மன்னிப்பு கேக்குறீங்களா? எதுக்கு? நான் ஒரு கல்லு தட்டி விட்டு கீழே விழுந்தேனா, அப்புறம் உடைய ஊத்து போட்டீங்களா, அப்புறம் நான் உங்களை கட்டி பிடிச்சு தப்பா நடந்துக்கிட்டேன்ல. ஐயோ, இதுக்காக அவர் அடிக்க போனீங்க? அவர் ஒரு தவறு செய்யலீங்க. ஏம்மா, என்ன நடந்ததுன்னு நீங்களே சொல்லுங்கம்மா. நாங்க மலையில போயிட்டு இருக்கும்போது இவரு தவறி பள்ளத்துல வந்துட்டாரு. நான் என் புடவை அவுத்து போட்டேன். அதை பிடிச்சிட்டு மேல வந்தாரு. ஆண்டவன் இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து இவரை காப்பாத்திட்டாருங்கிற சந்தோஷத்துல நான் தான் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அண்ணி, உட்காரு தம்பி. இப்படி சூடா ஊத்துனா தான் உடம்பு வலி குறையும். அண்ணி சூடா இருக்கு. கொஞ்சம். என்ன பார்வதி, நான் வரும்போதே வழக்கணையுது. காத்துக்கு அணைஞ்சு போச்சு. பாட்டி உள்ள வாங்க. அப்பா, இந்த ஊருக்கு வரணும்னா ரோடும் சரியில்லை, என் வயிறும் சரியில்லை, இவன் கார் ஓட்டுறதும் சரியில்லை. யார் இது படுத்திருக்கிறது? பெரிய மனுஷி வராளன்னு மட்டு மரியாதை இல்லாம காலை நீட்டி படுத்திருக்கிறானே, யார் இவன்? கண்ணம் பாட்டி. இன்னுமா இந்த பையன் இந்த வீட்டுல இருக்கான்? பாட்டி, கண்ணனை பத்தி எதுவுமே பேசாதீங்க. ஏண்டி வந்தது வராதுமா வாய் போட்டு போடுற? என்னமோ உன் பேரு காலத்துக்காக வந்தேன். சரி சரி வாங்க. வாங்க பாட்டி. அப்பா தம்பியும் பாட்டியும் வந்திருக்காங்க. பாப்பா, என்ன பரமசிவம், சௌக்கியமா இருக்கிறியா? அப்பா, இந்த பையன் கூட வந்தது போதும் ஆயிடுச்சு. காலையில இருந்து ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா பேசுறேன். பார்வதி, இங்க இருக்க பாட்டி. அங்க இருக்கிறியா? சோறு போடுமா, ரொம்ப பசிக்குது, சோறு போடு. வணக்கம் மாமா. இனி ஒரு ஜென்மத்துல இந்த பாட்டியோட டிராவலே பண்ண மாட்டேன் மாமா. அடடா, 4 இடத்துல பஞ்சரு, 40 ஜிஞ்சர் வாங்கி கொடுத்தா போதும் ஆயிடுச்சு மாமா. ஒரு காபி, அப்புறம் டீ, அப்புறம் ஹார்லிக்ஸ், அப்புறம் மோர், அப்புறம் பேண்டா, அப்புறம் இளநீர், லிம்கா. இப்படி வழி பூரா வாங்கி குடிச்சாக்க வயிறு எடுத்துக்காக நான் கேட்டேன் மாமா. நான் சொன்னேன், இப்படி கண்டதெல்லாம் குடிக்கிறது விட்டுவிட்டு பேசாம கடைக்கெல்லாம் வாங்கி குடிங்கன்னு சொல்லிட்டேன். பேசுறான், மரியாதை இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சிவகாமி, சிவகாமி, அட சிவகாமி, இங்க வா, இங்க வாய. அட சிவகாமி, இங்க வானா. பட்டணத்துல இருந்து அண்ணியோட தம்பி இதே கார்ல வந்திருக்காரு. இவர்தான். கார்ல வராம தேர்ல வர்றாங்க. நான் இத போல எத்தனை கார் பார்த்தவதான். பாட்டி இந்தாங்க கார். பார்வதி, என்னமோ உன் பேரு காலத்துக்காக வந்தேன். நான் இந்த வீட்டை விட்டு போற வரை எனக்கு இந்த டம்ளர்லயே காபி கொடு. மாத்திராதே. இந்தடா காபி சாப்பிடு. நான் காபி எல்லாம் சாப்பிடலக்கா. மாப்ள, காரை கொஞ்சம் கழுவி விடு. ஓ, கழுவுறனே. நீ போடாதே. என்னக்கா கால மாட்ட கழுவி விடுறா? என் காரை கழுவுனா கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? நீ கொண்டு வந்த காரை நீயே கழுவு. கையில்ல
சரி மாப்ள இந்த வாழை எடுத்துக்க. கையில்ல நீங்களே எடுத்துக்கோங்க. பாத்தியா பாட்டி, எல்லாம் அவ கத்து கொடுக்கிற பாடம். பரதேசி பையனுக்கு வாய பாரு வாய. பாட்டி அவனை திட்டாத, அக்கா கோச்சுக்க போறா. ஏ மாப்ள, இங்க நல்ல ஹோட்டல தான் இருக்கா? ஓ வாங்க, நான் காட்டுறேன். உன் கூட வரதான் 4 நாள் ஆயிரும். நானே போறேன்டா. நிறுத்துங்க நிறுத்துங்க, காரை மாட்டு மேல விட்டாதீங்க, மாடெல்லாம் செத்து போயிடும். நீ மாட்ட கார் மேல விட்டுடாத, கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு போயிடும். எங்க மாடுகளுக்கு கார் ஏறி பழக்கம் இல்ல, கார் ஏறித்தான் பழக்கம். சிவகாமி, இத்தனை மாடுகளும் உங்களுதா? இல்லைங்க, ஊர்ல இருக்கிற மாடெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் மேய போகும். மனுஷன் ஒன்னா சேர்ந்து போகலானாலும் மாடுங்க எவ்வளவு ஒத்துமையா போகுது பாத்தீங்களா? பரவாயில்லையே, நல்லாவே பேசுறேன். உங்களுக்கு தெரியுது, அந்த நொண்டி கண்ணனுக்கு தெரியலையே. கண்ணு ரொம்ப நல்லவனாச்சே. நல்லவனாத்தான் இருந்தா. என்னைக்கு அந்த டாக்டர் அம்மா இந்த ஊருக்குள்ள வந்தாலோ அன்னையிலிருந்து என் கூட பேசுறதே இல்ல. டாக்டர் அம்மாவா? ஆமா, அம்மாவா அவா பிஞ்சிலேயே பழத்தவளாச்சு. சரி சரி, உங்க ஊரு விவகாரம் நமக்கு வேண்டாம். இங்க நல்ல ஹோட்டல் எங்க அக்கா தான் வச்சிருக்கா, வாங்க வழி காட்டுறேன். வெரி குட். ஐ ஐ ஐ ஐ ஐ ஐயோ முகாரி, இத்தனோண்டு சின்ன கண்ணாடியில பாக்கும்போது எவ்வளவு சிங்காரியா இருக்கே. பெரிய கண்ணாடியில பார்த்தா பெரிய பஜாரியா இருப்ப போல. பஜாரி இல்ல, கைகாரியா இருப்ப போல் இருக்க. என்ன ஏங்க ஏங்க, உங்களை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குதுங்க. அது இருக்கட்டும், நாம 2 பேரும் எப்ப ஓடி போறது? ஏங்க, என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்களா? வெங்காயம் இருக்கும் போது தவிர மத்த நேரங்கள்ல உன்னை கண்கலங்க விட மாட்டேன் கணே. மச்சான். கவர்தார், ஐ எம் சுபேதார். ஆ, என்ன முகாரி, உங்க அக்கா நீலாம்பரி எங்க காணா? மாவாட்ட போயிருக்காங்க, மத்தியானம் வருவாங்க சார். அப்படியா? ஒரு சிங்கிள் தில்லானா போடு, லைட்டா. லைட்டாவா? வாடா. என்ன மேஜர், செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்ததா சொல்றீங்களே, ஹிட்லர் ஏன் சரண்டர் ஆனா? ஆகாம என்ன சார் பண்ணுவான்? நான் ஒருத்த இந்தியன் ஆர்மியில இருக்கிற வரைக்கும் அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான். சத்தம் போடாம சரண்டர் ஆயிட்டான். இந்தாங்க சார். சார், அப்படியே எனக்கு ஒரு தோடி சொல்லுங்க சார். தோடி போட்டு கொடுமா. தோடிக்கு மாவுல சார், பூபாலம் தான் இருக்கு. அதையாவது கொண்டு வர சொல்லுங்க. சரி, அதையாவது கூட. எச்சி. வார் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? 2 பட்ட சாதம் கொடுத்தாங்க. பாரின்லையா? பெர்லின்ல சார். பெர்லின்ல எனக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவே நடந்தது சார். அதுல ஹாலிவுட் ஆக்டர் மார்லன் பிராண்டோ எனக்கு கார்லண்ட் போட்டாரு. எலிசபெத் டெய்லர் அவங்க எனக்கு ஒரு பேண்ட் தச்சு கொடுத்தாங்க சார். அதோடவா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெர்லின்ல மீட் பண்ண எனக்கு பெர்லின்ல சட்டை தச்சு கொடுத்தாங்க சார். ஏன் வாந்தி எடுக்கிறாரு? எத்தனை மாசம்? அக்கா அக்கா, என்ன சிவகாமி? பண்ணை விட்டு விருந்தாளி வந்திருக்காரு, நல்ல ஒரு காம்போதி போட்டோ. என்ன மிலிட்டரிக்காரரே, எப்படி இருக்கீங்க? மிலிட்டரிக்காரு 1 வாரமா சைவமா இருக்காரு. கந்த சஷ்டி விரதம். இந்த சிவகாமி காம்போதி. I am சுபேதார். My father is a owl. Thanks. உங்களுக்கு இல்ல. என்ன இது? சிவகாமி, காப்பி என்ன கருப்பா இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, வழக்கமா டீ கடைக்கு பால் கறக்கிற பசு திடீர்னு செத்து போச்சோம். அதுக்கு துக்கம் தெரிவிக்கிறதுக்காக காப்பிய கருப்பாவே போட்டு கொடுக்கறாங்க. இல்ல முகாரியே? வெரி குட். இதையும் குடிச்சுட்டு நல்லா கொண்டாடுங்க. வா சிவகாமி. ஹலோ, மை ஃபாதர் இஸ் a ஹவல்தார். I am சுபேதார். மை கிராண்ட் ஃபாதர் இஸ் a வாழனார். தி பத்தார், தி மிராஸ்தார். ஹாய். அப்புறமா குடிசையெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? இந்த குடிசையெல்லாம் காலியா இருக்கே, இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த அரிஜனங்களை எல்லாம் ஊருக்குள்ள கொண்டாந்து குடி வச்சுட்டாரு எங்க அண்ணன். அப்படியா? ஆமா, எங்க ஊர்ல நல்லது கெட்டது எது நடந்தாலும் எல்லார் வீட்டுக்கும் எல்லாரும் போவோம் வருவோம். எங்க ஊர்ல ஜாதி வித்தியாசமே கிடையாது. இந்தியாவில் எல்லா கிராமம் பிறந்துட்டா ஜாதியே இல்லாத சமுதாயம் உருவாயிடும். ஜாதியை ஒழிக்க போராடின அண்ணல் காந்தி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், இந்த தன்னலமில்லாத தலைவர்களுடைய ஆவி நிச்சயமா உங்க அண்ணனை வாழ்த்தாம போகாது. சரி, பண்ணைக்கு போலாமா? நிறுத்துங்க, நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, அங்க பாருங்க. எப்போ பாருங்க
இவ பின்னாலேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பா. சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால சுத்த மோசம்னு சொல்லக்கூடாது. சரி, அவ குளிக்க போனா இவ கூட போகலாமா? குளிக்க போகும்போது கூட போறானா? எத்தனை தடவை இந்த 2 கண்ணால பாத்திருக்கேன். வேணுமன்னு என் முந்தாணி போட்டு தாண்டவா? வேண்டாம் வேண்டாம். இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? கண்ணே அவ கூட பேசக்கூடாது. அந்த ராங்கிக்காரி அவமானப்படுத்தாம விடக்கூடாது. அவ்வளவுதானே. இப்ப பார் என்ன நடக்க போகுதுன்னு. கொஞ்சம் இருங்க, இறங்குக்கிறேன். இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்தேன்னு நினைச்சுக்குவாங்க. யாரவன்? அண்ணியோட தம்பி பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. வாங்க போலாம். அம்மா வந்துட்டீங்களா? வாங்க கார்லயே போயிடலாம். பரவாயில்ல, நீங்க போங்க. சரி பாப்ல யாராவது? தெரியாதுல, இவங்கதான் நம்ம ஊர் டாக்டர்மா. ஹலோ டாக்டர், glad to meet you. வாங்க என் கார்ல டிராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல, பக்கம்தான், நடந்தே போயிடுறேன். என்னையா ஃபாலோ பண்றீங்க? வேகமா போங்க. எல்லோரும் ஸ்டாச்சு மாதிரி இருக்கிறவங்கள பார்த்த உடனே எக்ஸலேட்டர் எவ்வளவுதான் மிச்சாலும் ஸ்பீடு பிக்கப்பே ஆக மாட்டேங்குது. நீங்க நடந்து போற அழகு காலெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மிஸ்டர், don't say like that. Before I lose my temper over your foolish talk. ஆமா, என்ன மிங்கிலி பீச்ல பேசுறாங்க? பேசாம மாப்ள, கோபத்துல கூட கொல்ல அழகாத்தான் இருக்கீங்க. ஆமா, இது என்ன கோணையா இருக்கு? பேசாம மாப்ள, நீங்க சக்கரையில செஞ்ச பொம்மை மாதிரி. ஆமா, சக்கரத்தை பிடிச்சுதான் திருப்பணுமா? அடடடடட, இனிமே கார் போகாது. இறங்கி போய் தள்ளுறேன். வேண்டாம், நீங்க காரை தள்ளாதீங்க. அல்ல, நான் போகாதாமே. அவனையே கார தலைவனாங்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இருக்கா? வேதனையா இருக்கு. அப்படி என்ன வேதனை? அதை விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. டாக்டருக்கு அன்பா பாசமா பழகுவாங்க. அது நோயாளி கிட்ட. என்னையும் நோயாளி எடுத்துக்கங்க. ஏன் பகையாளிய பாக்குறீங்க? டாக்டர், ஒரு நாளைக்கு என் பாடியை செக்அப் பண்றீங்களா? பாடி இல்ல, நீங்க தலையை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. தலையை செக்அப் பண்ணிக்கிறது நானா நீங்களான்னு போக போக தெரியும். முருகா, என்ன பார்வதி, வாயும் வயிறுமா இருக்கிற? வேலைக்காரியை கொண்டு வந்து ஊத்தி சொல்லக்கூடாது? வீராய் 2வது தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலதான் அவன் வரல. என்னமோ உன் பேரு காலத்துக்காக வந்தேன், அதனால கேட்டேன். அக்கா அக்கா அக்கா, கண்ணன் டாக்டர் அம்மாவும் என்ன பண்ணையில இருந்து பேசிட்டு இருந்தாங்க சார். வழியில கார் நின்று போச்சு. வந்து சொல்றானா முடியாண்டான் பாட்டி. அப்படியே சொன்னா? மூண்டி பையன். பாட்டி, நீங்க பெரியவங்க, பெருந்தன்மையா பேசுறதை விட்டுட்டு நொடிக்கு 100 தடவை நொண்டி நொண்டின்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பின்ன என்ன, காப்பாளினா மகாராஜாவுக்கு மதிப்பு குறைஞ்சா போயிடும். அண்ணி, பொய்யே பொய்யே. நானும் மாமாவும் போனாங்களா, மாமா காரை தள்ள சொன்னாரு, நான் தள்ளுனேன். மாமா தான் என்ன கீழே தள்ளி விட்டு வேகமா வந்துட்டாரு. வேணும்னா டாக்டர் அம்மாவை கேட்டு பாருங்க. இல்லீங்களா மாமா? மேகநாதா, கரும்பு கசக்குதுன்னா அது கரும்புனுடைய குத்தம் இல்லப்பா, சாப்பிடறவங்களுடைய வாய் சரியில்லைன்னு தான் அர்த்தம். நீ வாப்பா. ஏண்டா பொய் சொன்னாலும் பெருசா சொல்லாம தள்ளினா கிள்ளினாங்கிறிய போடா. ஏயா சுபேதாரு, 2வது யுத்தத்துல எந்தெந்த ஊருக்கே போனீங்க? காங்கோவுல என்ன பார்த்தாவே வாங்கோ வாங்கோன்னு வாங்கோ. ஓஹோ, போலந்துல உங்களை பார்த்தாங்கன்னா போங்கோ போங்கோம்பாங்களா? தப்சிப் கபர்தார், ஐ அம் சுபேதார். காணா இல்ல காணா, அதுல என்ன காண வேண்டும் கடிதம் மேல கடிதம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரஷ்யாவுல என்ன பார்த்தாவே குஷியா இருக்குங்கிறாங்க. கியூபா, அதுல என்ன பாக்குறதுக்கு கியூலயே நிக்கிறாங்க. அடாடா, உலகம் பூரா உங்களுக்கு மரியாதைன்னு சொல்லுங்க. இல்லாம பின்ன 2 உலக மகாயுத்தத்தை பார்த்திருக்கேன் இல்ல. மரியாதை என்னைக்கு அவமரியாதையா மாறப்போகுதோ. கபர்தாரே, சுபேதார், இந்த கிராமத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கேணையங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாம் நம்ம பசங்க தானே. அதான் பார்த்த உடனே சிரிக்கிறாங்களே. பெரிய மாவீரன், பெரிய மதுரை வீரன், நம்ம சொந்தக்காரன் தான் அவன். என்ன பார்த்த உடனே அப்படியே மகிழ்ச்சி கடல்ல மிதப்பாங்க இல்ல. ஜப்பான் யுத்தத்துல ஜப்பான் மாஸ்கோவை அட்டாக் பண்ண போறதா தகவல் வருது. ராத்திரி மணி 12. அப்ப நான் மணப்பாறை பார்டர்ல நான் மட்டும் தனி. மேல எதிரிகளுடைய பிளைட் 10 அப்படியே பறந்து வருது. முதல்ல போண்டாவை பிளேட்ல வை. கையோட வருது. வரும் வராது வை. கீழே பார்த்தா ஒரே இருட்டு. மேல எதிரிகளுடைய பிளைட். என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? உடனே கண்ணை எடுக்கிறேன்.
கண்ணையா கண்ணு துப்பாக்கி கண்ணை மூடிட்டு சுட்டேன். கொத்துன்னு ஒண்ணு பக்கத்துல வந்து விழுது. கண்ணை முழிச்சு பார்த்தா கொக்குன்னு தெரியுது. அது எப்படி உனக்கு தெரியும்? நடைய கட்டு, நான் கடையை கட்டணும். ஒரே ஒரு போண்டா ஒண்ணு. அம்மா, என்னப்பா வெளியூரிலிருந்து பிரசவத்துக்காக வந்த சிவகாமி சின்னக்கா என்னாச்சு? பிரசவ வேதனை அதிகமாகி தாயும் பிள்ளையும் செத்துட்டாங்க. இப்போ நான் வந்துட்டேன். கண்ணா, சீக்கிரம் போய் அந்த சாலை எடுத்துட்டு வாப்பா. பாத்தியாடா, கூட பிறந்த தம்பி குட்டுக்கல்லாட்டம் நிக்கிற, உன்னை கூப்பிடாம கண்ணனா கண்ணன். இப்ப என்ன பாட்டி, கல்யாண வீட்டுக்கா போறாங்க? சாவு வீட்டுக்கு தானே. எந்த வீடா இருந்தா என்னடா, உன்னையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆடல் என்னாலும் சதை ஆடணும்டா, அதுதான்டா பாசத்துக்கு அடையாளம். டாக்டர்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. அவளை காப்பாற்றணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, முடியாம போய் அவ முடிவு சவதாமா காரணமாயிட்டான். நான் சொன்னபடி கேட்டிருந்தா இந்த முடிவே ஏற்பட்டிருக்காது. அன்னத்தை ஊட்டலாம், ஆயுச ஊட்ட முடியுங்களா? வாயும் வயிறுமா இருக்க, நீ ஏமா இங்க வந்த? போமா. மனசு கேட்கல வந்த. என்னங்க எதிரிங்க எல்லையில தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். பார்டருக்கு உடனே வர சொல்லி தந்தியில ஆர்டர் வந்திருக்கு. நான் சண்டைக்கு போறேன். சண்டைக்கு போறீங்களா? ஆமா, அங்க போய் சமையல் பண்ணுவேன். சண்டைக்கு போய் நான் திரும்பி வர மாட்டேன். நிஜமாவா? ஆமா. வர மாட்டீங்களா? காட்டியான். ஆமா, எங்க உங்க அக்கா? டவுனுக்கு போயிருக்காங்க. டவுனுக்கா? அவங்க டவுன்லயே இருக்கட்டும், அப்பதான் நம்ம லவ் டாப்ல இருக்கும். முகாரி, என்னங்க நான் சண்டையில ஜெயிச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட வீர பதக்கம் ஆயிட்டு வரேனா, நீ என்ன ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கையா? ஓடி வர மாட்டேன், மெதுவா தான் வருவேன். எப்படியோ ஒண்ணு கிட்ட வந்து கட்டி பிடிச்சா சரி. முகாரி, என்னங்க நான் வார்ல போர் பண்ணத பார்த்ததே இல்லையே. இல்லங்க, அது ஒரே போர். இப்படி படம் அப்படியே நிக்குது வரிசையா. சொல்லு எதிரி விமானம் எக்கச்சக்கமா வருது. கீழே படுத்தேன், கையில துப்பாக்கி, மேல எக்கச்சக்கமான விமானம். வரங்க மேல பட்டமா 10 டேங்க் வருது. அங்க வந்தா நான் விட்டுருவனா? உடைச்சாகணும். நான் வண்ணாரப்பேட்டையில நிக்கிறேன், கைபாம எடுக்கிறேன், கடிக்கிறேன், போட்டுட்டேன். டேங்கிய உடைச்சிட்டேன். தேங்காய் உடைச்சிட்டீங்களா? அப்புறம் கற்பூரம் கொளுத்திட்டேன். அப்புறம் தீவார்த்தனை பண்ணிட்டேன். அப்புறம் நான் போர்க்களத்துல என் வீரத்தை பத்தி பேசுறேன். தேங்காய் உடைச்சிட்டீங்க. தேங்காய். உங்க வீரத்தை பார்த்தது எனக்கு வேகமே வந்துருச்சுங்க. வேகத்தை பார்த்த உடனே இப்ப எனக்கே வேகம் வருது. தண்ணி கடப்பட்ட யாரையுமே காணமே. காலையில இருந்து ஏதாவது வியாபாரம் ஆச்சா? போனியே ஆகலைங்க. போனி ஆகலையா? இப்ப நான் போனி பண்ணிடுறேன் உன்னை. உட்காரு. யாராவது பாத்துட்டு போறாங்க, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத சிவகாமி, யாரும் பார்க்க மாட்டாங்க, பயப்படாத. டாக்டர்மா, டாக்டர்மா, பூட்டி இருக்கிற கதவை தட்டினா உள்ள இருந்து யார் வருவாங்க? டாக்டர்மா, டாக்டர்மா, அன்னைக்கு உடம்பு சரியில்லை, உங்களை உடனே கூட்டி வர சொன்னாங்க. வாங்க போலாம்.
ஐயரே, எங்க இப்படி அவசரமா ஓடுறீங்க? அண்ணாத்தம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, வாங்க போலாம். ஏடா இப்படி தலைவிரிக்க ஓடுற? டேய், அண்ணாத்தம்மாளுக்கு உடம்பு சரியில்லையா? ஊரே திரண்டு நிக்கிறா. போலாம். ஐயா, இன்னும் 10 நிமிஷத்துல அம்மா ஆஸ்பத்திரி கொண்டு போயாகணும். இல்லைன்னா ஆபத்தாயிடும். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. டவுன் ஆஸ்பத்திரிக்கு 15 மைல் போகணுமே, 10 நிமிஷத்துல எப்படி போறது? மாமா கார் இருக்கு. மாமா போய் நம்ம வண்டி கட்டி போறோம். அம்மா, அந்த மகமாரி உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா. தாயும் புள்ளி நல்லபடியா வருவீங்க. போய் வாத்தா. அது துக்குள குச்சி உடஞ்செடுத்து இதுக்காக யோசனை பண்ணிட்டு இருக்கே. இறங்கம்மா, இறங்க. சீக்கிரமா சுவாமி, இதுக்கு போய் கவலைப்படுற? 20 பட்டுப்படம் எடுத்தார போதுமா? ஆமா, என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பட்டணத்துக்கு போன உடனே உன்ன பதிவு திருமணம் பண்ணிக்குவேன். அது வரைக்கும் இங்க நடந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத என்ன? வெரி குட். கண்ண வண்டிதான் வருது. சீக்கிரம் வந்துட்டீங்க. ஐயோ, நேரமாவது. இந்த வண்டி வேற இப்படி நிக்க வச்சுட்டாங்களே. மாமா 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 டேய் வாங்கடா. டேய் வாங்கடா. டேய் சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் மணிகர குழந்தை அழுகிற சத்தத்தையே காணுமே. சில குழந்தைங்க பிறந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் தாங்க கத்தும். ஐயா, குழந்தை செத்து பிறந்துருச்சுங்க. அம்மாக்கு மயக்கம் தள்ளிட்டுக்குள்ள கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க. செத்து போச்சுன்னு யாரும் சொல்லாதீங்க. ஆண்டவா, குழந்தை இல்லாத எனக்கு செத்து போன குழந்தை தானே பிறக்கணும். காய்ச்சல் வர காய்க்காம போகாதுங்க. அம்மாக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே சூடா காபி கொடுத்தா பரவாயில்ல. வண்டி கூட செஞ்சதுல பிளாஸ்கும் உடஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யறது? பூஜாவில் தண்ணி இருக்கு.
இதை சூடு பண்ணி வேணும்னா ஹார்லிக்ஸ் கலந்து கொடுக்கலான்னு அதுக்காக தான் எடுத்துக்கிட்டு வந்தேம்மா. நீ குழந்தை செத்து போச்சு, அண்ணனும் மணியக்காரும் புதைக்க கொண்டு போயிருக்காங்க. என் குழந்தை சாகல, என் குழந்தை சாகாது, என் குழந்தை சாகல. எங்க என் குழந்தை ஒரே ஒரு தடவை என் குழந்தை முகத்தை நான் பார்க்கணும், என் குழந்தைய நான் பார்க்கணும். காட்ட மாட்டியா? அப்போ நீதான் என் குழந்தைய கொண்டு இருப்பேன், நீதான் என் குழந்தைய கொண்டு இருப்பேன். தம்பி, குழந்தை செத்து போச்சு, நீ ஏன் தம்பி அம்மா கிட்ட சொன்னீங்க? அண்ணி குழந்தைய தேடினாங்க, பாவமா இருந்துச்சு, அதான் சொல்லிட்டேன். டாக்டர் அம்மா, பார்வதி சத்தம் கட்டுச்சே ஏன்? அம்மாக்கு ஹிஸ்டரி அட்டாக் ஆயிடுச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாங்க. கொஞ்ச நேரம் போருங்க, நான் போய் வண்டி கிண்டி வருதான்னு பாத்துட்டு வரேன். அடே, என்ன வாசல் வந்து படுத்துக்கிட்டு போ, அவளோட திண்ணையில படு போ. எந்திரே. சிலுக்குத்தான். ஐயோ முகாரி சொன்ன மாதிரி வாசல்ல படுத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ வர முகாரி முகாரி எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அங்க பாரு, உங்க அக்கா நீலாம்பரி நீட்டி படுத்துக்கிட்டு நீளமா கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்கா. அதோட ஆதி தாளத்தோட கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கா. சங்கீத சனியா மூச்சுக்கு போகுது. உதறது உங்க அக்காவை நினைச்சுக்கிட்டியா? அக்கா மட்டும் வந்து அக்கா பிச்சு போட்டுருவேன். கேட்டியா உங்க அக்கா சவுண்ட? நல்ல இறதுண்ண பாம்பு மாதிரி இசு இசு இசுன்னுக்கிட்டு. ஐயோ முகாரி, பொம்பளையாவோ நல்ல பொதி மாடு மாதிரி அவ மூஞ்சும் நடையும் பேச்சும். முகாரி, உங்க அக்கா அழகு உன் கால அழகு காருமா. ஐயோ, இப்படி ஒரு ஜென்மத்தை ஏண்டா படைச்சோன்னுதான் கடவுளே கல்லாயிட்டான் போல இருக்குது. முகாரி, அந்த முட்டை கண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாம மூட்டையை கட்டிக்கிட்டு ஊர் மூளைக்கே போயிடலாம். எந்திரி எந்திரி. ரொம்ப அவசரமா? ஏண்டா பாதி ராத்துல வந்து என் தங்கச்சியை கடத்திட்டு போலாம்னு திட்டமா போட்டேன். அக்கா கிடைச்சா அக்கா அக்கா பிப்பியா கைமா பண்ணிடுவேன். பொழுது விடியட்டும் பேசிக்கிறேன். தூங்குறியா? ஏண்டா உனக்கு கால் தான் நொண்டி, காதுமா சவுடு. என்னடா பாக்குற? மாடு கத்துதே, அவுத்து விடுறதுக்கு உனக்கு என்னடா கேடு? சரி பாட்டி. யாரா உனக்கு பாட்டி? பாட்டி கிட்டின்னு சொன்ன பல்ல தட்டி விடுவேன். ஆமா, தண்ணி கொண்டாந்து குடுக்கட்டுங்களா? வேண்டாம். பால் கறந்து குடுக்கட்டுங்களா? ஐயோ, உன் கையில கறந்த பாலை குடிச்சா பாந்தி வரும். நீ தொட்டா தொடங்காது, விட்டா விளங்காது. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அங்க நில்லு, அங்க நில்லு, அங்க நில்லு, பக்கத்துல வராத. நான் பூஜை புனஸ்காரம் பண்றவா. இதெல்லாம் உங்க அண்ணி கிட்ட வச்சுக்கோ. நான் இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் எட்டு நின்னே பேசணும். நீ இருக்கிற இடம் எனக்கு ஆண்டவன் சன்னதி. குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி உனக்கு எதுக்கடி காதலும் கத்திரிக்காயும்? சங்கத்துல தாலி செஞ்சு கொடியோட போடுறேன்னு சொன்னாருக்கா. கோடி போட மாட்டாண்டி, நீ செத்தீங்கன்னா கோடி தான் போடுவான். ஏண்டி ஊரறிய உன் கழுத்துல தாலி கிட்ட தைரியம் இல்லாதவனை நம்பி ஊரை விட்டு ஓடலாமா? எப்ப ஓடினாலும் அப்புறமா ஊர்வலமா போகலான்னு சொன்னாருக்கா. சொன்னாரே, அப்படி சொன்ன வந்து அர்த்தராத்துல வந்து அக்கால எழுப்புனானே பரதப்பைய பரதப்பைய. அவனை யாரு நினைச்ச? பஞ்சபாண்டவரை தெரியாதா? கட்லக்கால் மாதிரி 3 பேருன்னு சொல்லி 2 விரல காமிச்சு நிலத்துல ஒரு கோடு போடுறவனாச்சே. அவனை நம்பி ஓடுனியே. ஒரு துணி குடுக்கலைனாலும் சோகமா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னாருக்கா. அடி படி படி போனி ஆகாத மூஞ்சி. மேற்கொண்டு பேசின மண்டை உடைச்சிருவேன். ஏண்டி அவன் என்ன பட்டாளத்துக்காரன் நினைச்சு மயங்கினியா? ஆடி பாவி,
அவங்க அண்ணன் பட்டாளத்துக்கு போய் ஊருக்கு வந்து மண்டைய போட்டான். அவன் துணிமணிகள் எல்லாம் இவன் எடுத்து போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரியுறான். அவனை நம்பி அடியே எனக்கு வர்ற ஆத்திரத்துல. நீலாம்பரி, ஐயா வாங்க. ஐயா, ஆஸ்பத்திரியில அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, தெளிவா பேசுறாங்க. ஊர்ல எல்லாரையும் விசாரிச்சாங்க. நல்ல வார்த்தை சொன்னீங்க. அந்த மகராசிக்கு ஒரு குறவும் வராது. இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாங்க. நல்லதுயா. எங்கடா போற? அண்ணன் குளிக்க சுடுதண்ணி வைக்கணும். கூட பிறந்த அண்ணன் பாரு, அதனால தம்பிக்கு அக்கறை பொத்துக்கிட்டு வருது. எடுத்துட்டு போறா. என்னடா பாக்குற? உனக்கு போட்டு வச்ச சோத்த நாய் தின்னுது, அதை விரட்டிட்டு நீ தின்னு போ. என்னடா இது? கீழே விழுந்திருக்காங்க, தூரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. என்னதான் கிட்ட வராத, எதையும் தொடாத, எட்டி நில்லுன்னு சொல்றாங்களே, நான் என்ன செய்யறது? அடப்பாவி, ஏன்டா இப்படி அபாண்டமா போய் சொல்ற? வந்து தூக்குடானா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறானே. ஏண்டா முகமெல்லாம் வாடி இருக்கு? ஏன் அழுகுற? உனக்கு யாருமே சாப்பாடு போடலையா? இன்னும் சாப்பிடலையா? இல்ல, என் சாப்பாடு நாய் தின்றுச்சே. உன் சாப்பாட்டை யாரா நாய்க்கு போட்டது? நான் தான்டா. பழைய தெய்வம் சாப்பிட மாட்டானே நினைச்சு நாய்க்கு போட்டு வச்சேன். தனக்கு போட்டதான் நினைச்சுக்கிட்டு பேசுறான். அண்ணி எப்ப நான் வருவாங்க? ஓ, ஞாபகமா தான் இருக்கிறான். இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும். அண்ணி கையில சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. வா, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். பட்டணத்துக்கு போன உடனே எனக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? இந்த வாழைத்தண்டு கைக்கு வைர வளையல், இந்த சின்ன மூக்குக்கு சிவப்பு கல்லு மூக்குத்தி, இந்த சங்கு கழுத்துக்கு அந்த ராங்கிக்காரி டாக்டர் அம்மா போட்டிருக்காளே நெக்லஸ், அந்த மாதிரியே வேணுமா? அந்த மாதிரி நெக்லஸ் நானும் போட்டுக்கிட்டு 4 தடவை அவன் முன்னாலேயும் பின்னாலேயும் நடக்கணும்னு ரொம்ப ஆசை. உன் ஆசை நிறைவேறி போச்சுன்னு நினைச்சுக்க. சொல்ல மறந்துட்டேனே, டாக்டர் அம்மா அந்த நொண்டி கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியா? என்னதான் பேசுவாளோ என்னதான் பண்ணுவாளோ அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். அவங்க நாடகத்தை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற, நீ பார்த்து காட்டு. பொங்கேனா பொங்கேனா எங்களை காட்டி கொடுத்துடாதே. சிச்சி, பொங்கி என்ன நம்ம கூட பிறந்த அண்ணன் மாதிரி இல்லன்னு? அண்ணனை அடிக்கடி கவனிச்சுக்கிட்டா உங்களுக்கு தொல்லை வராம நான் பாத்துக்கிறேன். பாத்துமா, போயிட்டு வாங்க. வயக்காட்டுல வேலை. பாட்டி திட்டினதெல்லாம் அவங்க அண்ணன்கிட்ட சொன்னீங்களா? சொன்ன பெரிய மனுஷி தானே, திட்டினா திட்டுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த பாட்டி கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட பிடிக்கல. அப்படின்னா உங்க அண்ணன் வர வரைக்கும் என் வீட்டுல வந்து சாப்பிடுங்களேன். ஓ, வீட்டுக்கு கலைச்சு விருந்து வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு உங்க காதல் இல்ல? ஆமா, கேட்டுக்கிட்டு தான் வந்தீங்களா? வந்த நாள்ல இருந்து உங்க 2 பேரை பத்தி பேச கேட்காத நாளே இல்லடா மாப்பிள்ள. என்ன போல அறிவாளியா இருக்கிறத விட உன்னை போல அதிர்ஷ்டக்காரனா இருக்கணும்டா. உலகத்துல எல்லாரும் தன்னை அறிவாளி நினைச்சுக்கிறதுனாலதான் முட்டாளோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிங்களா? ஏய், எழுந்துடா எழுந்துடா. வண்ணம் தேடுற ஓடுறா. அர்த்தமா நான் வரட்டுங்களா? வழிய விடுங்க. வழிய விடுறதுக்கு முன்னால என் உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. என்ன கோளாறுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் டாக்டர். கண்ட இடத்துலதான் பாக்குறதா? நீங்க தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறீங்களே, பார்த்த இடத்துல தானே பாடியை காட்டணும். படிச்சிருக்கீங்க, பட்டணத்துல வேற குடியிருக்கீங்க, நாகரிகமா நடந்துக்க தெரியலையே. மாட்டுக்காரங்கிட்ட மணிக்கணக்கா பேசுறீங்க, அது மட்டும் நாகரிகமோ? அது என் சொந்த விஷயம். டாக்டர், உங்க நல்லதுக்காக சொல்றேன். மாடு மேய்க்கிறவன் எல்லாம் கிருஷ்ணனாயிட முடியாது, மாட்டுத்தூள் பிறக்கிறவன் எல்லாம் ஏசுவாயிட முடியாது, கார்ல வரவன் எல்லாம் கிராமத்து கண்ணன் ஆயிட முடியாது. லுக் டாக்டர், சேர்த்த சந்தனமா பூசிக்கிறீங்க. கண்ணனை கண்டிக்க சொன்னா அவளே காதல் பண்றீங்களே. இதுல உண்மை நடிச்சிட்டியா? படிக்கவிட விரும்புற அந்த சிங்காரி எங்க? பட்டிக்காட்டம் பின்னால போற அந்த பைத்தியக்காரி எங்க? நீ ரொம்ப சின்ன பொண்ணு, போக போக புரியும். வா வா. எல்லாரும் உட்காருங்க. உட்காருப்பா. அண்ணன் பண்ணைக்கு போயிருக்கான், பாக்கி எல்லாருமே வந்திருக்காங்க.
டாக்டர் அம்மா நீங்க பேசுங்க, நாமெல்லாம் கேட்போம். வணக்கம். உலகத்துல நோய் நொடி இல்லாம யாரும் வாழவே முடியாது. அப்படி திடீர்னு ஏற்படுற ஆபத்திலிருந்து கிராமத்து ஜனங்களை காப்பாத்த இங்க ஒரு ஆஸ்பத்திரி கூட இல்ல. பண்ண வீட்டு அம்மாவுக்கு பிறந்த குழந்தை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. வீராய் தங்கச்சி கூட அநியாயமா சாக வேண்டியதா போச்சு. அதனால நம்முடைய தேவைகளுக்காக நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிதி திரட்டி நமக்காக ஒரு ஆஸ்பத்திரியை உடனே கட்டியாகணும். இப்ப நாம எல்லாருமா சேர்ந்து ஏகோபிச்சு எடுத்திருக்கிற முடிவை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்குற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். இப்படி வேலை தானே. நம்ம டாக்டர் அபிப்பிராயத்துக்கு நாம எல்லாம் உதவியா இருக்கணும். அதுக்கு உபகாரமா நான் 1001 ரூபாய் கொடுக்குறேன். ஐயா மனசு, இந்த நல்ல காரியத்துக்காக நானே என் நெக்லஸ் நன்கொடையா தரேன். நான் நாளைக்கு தரேன். சந்தோஷம் சந்தோஷம், நீங்க எல்லாம் நிறையவே கொடுத்திருக்கீங்க. ஆனாலும் நாங்கெல்லாம் சேர்ந்து பக்கத்து கிராமத்துக்கு போய் எவ்வளவு வசூலிக்க முடியுமோ அவ்வளவு வசூலிக்கிறோம். இப்போதைக்கு வசூலா இருக்கிறத நம்ம பண்ணையார் கையில ஒப்படைக்கிறேன். அத்தியாக்கா சொன்னா நம்ப மாட்டேன்னு நீயே பாரு. நீலாம்பரி, நான் உன் தங்கச்சியை கூட்டிட்டு போல, அவளாதான் கூட வர்றா. மிலிட்டரி திரௌபதியை தொட்டதும் திரியோதனம் பட்டதும் கதை தெரியுமா உனக்கு? இப்படி எல்லாம் கோபமா பேசாத, எனக்கு கொலையே நடுங்குது. இவன் காலை பாத்துறதா நான் காதலிச்சிருக்கவே மாட்டேன். இவன் எனக்கு வேண்டாம். யாராவது யானை காலன்னு கட்டி கொடுத்துரு. நீ இருந்தா பரவாயில்ல, கையங்கால நல்ல. அப்படியே ரெண்டா முறிச்சு வெந்நீர் அடுப்புக்குள்ள வச்சிருவேன். மரியாதை அவ கழுத்துல தாலிய கட்டு, இல்ல அவ கால்ல இருக்கிற வீக்க உன் கண்ணத்துக்கு வந்துடும். கவர்தான், ஐ எம் சுபேதார். உன் சுபேதார் மூஞ்சி எனக்கு தெரியாது. புடி, புடி, புடி. சுட், சுட். ஏய், போ. மாமா கொஞ்சம் தள்ளி இருங்க, நானே ஓட்டுறேன். இது ஒண்ணு மாட்டு வண்டியில மாப்பிள்ள, நேர பாரு, நெளியாத. மாமா சீக்கிரம் கத்துக்கிட்டு கார்லயே போய் அண்ணிய பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நாளைக்கு வர்றியா? கட்டாயமா வர்றேன். மாமா என்ன இது, கார் நின்னு போச்சு. நேர பாடுற மாப்பிள, நான் ஒரு வேலை சொல்றேன், சரியா மாப்பிள? ஓ செய்யறேன்னு. இந்த நகையை கொண்டு போய் அதோ வரல சிவகாமி அவகிட்ட கொடுத்துரு. நகை ஏது மாமா? கேள்வி கேட்ட கார் ஓட்ட கத்து கொடுக்க மாட்டேன், அப்புறம் அண்ணியை போய் பார்க்க முடியாது. சரி சரி, கோச்சுக்காதீங்க மாமா, கொடுங்க. இந்த மாப்பிள வேண்டான்னு சொன்னாலும் சொல்வா, கைய பிடிச்சு கழுத்துலயே மாட்டி விட்டுரு. என்ன ஓ. ஆ? சுகாமி, 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 நில்லு, நில்லு. போட்டுக்கோ. நகையா? நான் உங்ககிட்ட எப்ப கேட்டேன்? என் நகையை வேண்டாம், நட்டு வேண்டாம். வேண்டாண்ணா, விட்டுடுவேனா? இந்தா. ஐயோ வேண்டாம், விடுங்க. என்னை விட்டுருங்க. ஐயோ வேண்டாம், வேண்டாம். ஐயோ என்னுடைய நகை ஆஸ்பத்திரி கட்ட நன்கொடையா கொடுத்ததாச்சே. ஏண்டா வீட்டுல இருக்கிற நகையை திருடிட்டு வந்தா சிவகாமி கழுத்துல போடுற? ஐயோ இல்லண்ணா, மாமா தான் சிவகாமி வீடு நகையை கொடுக்க சொன்னாரு. வாங்கலைன்னா கையை பிடிச்சு கழுத்துல போட சொன்னாரு. மாமா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. இவனே நகையை திருடிட்டு வந்து என் மேலேயே பழிய போடுற மாமா. நல்ல வேலை நீங்க யாரும் பாக்கலன்னா என்ன திருடன் உங்க முன்னாடி நிக்க வச்சிருப்பா மாமா. திருடுனதும் அல்லாம பொய் வேறையா சொல்ற? அடிக்காதீங்க, இத நாம பஞ்சாயத்துல முடிவு பண்ணிக்குவோம். சிவகாமி சொன்னதை கேட்டீங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட 4 கேள்வி கேட்க பஞ்சாயத்தார் அனுமதி கொடுக்கணும். கேளு தம்பி. ஏமா நான் தான் நகையை கொடுத்தேன் எனக்கு கண்ணன் சொன்னானா? இல்ல, எப்ப சொன்னா? எஜமா வந்து அடிச்ச உடனே அப்படி சொன்னாரு. கொலகாரனு கூட மன்னிச்சிடலாங்க, திருட்டு பயில மன்னிக்க கூடாதுங்க. அது சரி மணியக்காரரே, உங்க முடிவை நான் சொல்லுங்க.
கண்ணை ஏதோ தப்பு செஞ்சுட்டான், அதனால ஒரு 6 மாசம் அவனை ஊரை விட்டு தள்ளி வச்சு. மாமா மாமா கார் கத்து கொடுக்கும் போது நீங்க தானே மாமா சிவகாமி கிட்ட இந்த நகையை கொடுக்க சொன்னீங்க. இப்ப ஏன் மாமா போய் சொல்றீங்க? நான் என்ன போய் சொல்ல போறேன்? நேர பார்த்தவங்க நீ திருடனா நான் திருடனான்னு சொல்ல போறாங்க. நேர்ல பண்ணையார்வாளே பார்த்திருக்கார். அவள் என்ன சொல்றாளோ கேட்போமே. கும்பிட்டு திரும்ப நம்ம தலையில கோயிலே இடிஞ்சு விழுந்தா என்ன செய்ய முடியும்? நீங்களே திருப்பி சொல்லுங்க. ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக கொடுத்த நகை திருடிட்டு வந்தது தப்பு. அநியாயமா இன்னொருத்தர் மேல பழிய போட்டது அதை விட பெரிய தப்பு. வேக வச்சல்ல விளக்கல் தாகாது. திருட திருத்தவே முடியாது. தலையில கல்ல போட்டிருந்தா கூட தாங்கி இருக்கலாம். திருட்டு போன நகை கிடைச்சதுனால இந்த ஒரு தடவை மன்னிச்சிடலாம். எத்தனை வருஷமான அந்த நொண்டி பயில பழிவாங்க போடப்படுறா. என்னங்க இது அநியாயம்? ஒரு ஊர்ல ஒரு திட்டு பயிர்ந்தா போதும் ஊரே கட்டு குட்டிச்சு வர போயிடும். பண்ணையாருக்கு துரோகம் செஞ்ச இவனை இந்த ஊரை விட்டு அடிச்சு விரட்டுங்க. அண்ணி வந்த உடனே ஒரே ஒரு தடவை அவங்க முகத்தை பார்த்துட்டு போயிடுறா. நீங்க சொன்னா கேட்பாங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. யார் முகத்தில் முடிக்க வேண்டாம். இவன் அடிச்சு தர. அண்ணா அண்ணி வந்த உடனே ஒரே ஒரு தடவை அவங்க முகத்தை பார்த்துட்டு போயிடுறேண்ணா. சொல்லுங்கண்ணா. நீங்க சொன்னா கேட்பாங்கண்ணா. கண்ணன் திருடி இருப்பானா? அந்த கண்ணனே வெண்ணையை திருடி இருக்கான், இவன் ஏன் நகையை திருடி இருக்க மாட்டான்? என்னால நம்பவே முடியல. கண்ணால பார்த்து கையும் களவுமா பிடிச்ச நீ ஏன் நம்பலன்னா எப்படி? இங்க பாரு, நெருப்பு இல்லாம புகையாது. அவன் என் காலை பிடிச்சி கெஞ்சினதை நினைச்சு பார்த்தா மனசை விட்டே போக மாட்டேன்னு. ஆமா, பஞ்சாயத்துல என்ன முடிவு செஞ்சாங்க? திருடன்னு சொல்லி ஊரை விட்டே துரத்திட்டாங்க. இத பாரு, இப்படி மனச கலங்க விடாத. தங்கத்துல செருப்பு இருந்தாலும் அத தலையில போட்டுக்க முடியாது. என்னமோ 20 வருஷமா இந்த வீட்டை பிடிச்ச சனிய இன்னையோட போச்சின்னு தலை மொழிகிடு. அந்த கேடுகட்ட நாய்க்கு புல்லாங்குழல் புல்லாங்குழல். டாக்டர்மா திருடல, சத்தியமா நான் திருடவே இல்லை. டாக்டர்மா ஊரை விட்டு விரட்டிட்டாங்கிறதுக்காக வருத்தப்படல. ஆனா எல்லாரும் திருடன்னு சொல்லிட்டாங்களே. கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு காலத்துக்கு உலகத்துக்கு தெரியாம போகாது. அண்ணி அடிச்சதை பார்த்தா துடிச்சு போயிருப்பாங்க. இப்படி ஆனாதே விட்டுருக்க மாட்டாங்க. இவ்வளவுக்குலாம் ஆனதுக்கு அப்புறம் செத்து போயிடலான்னு பார்த்தேன். அண்ணி முகத்தை பார்க்காம சாக மனசு வரல. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இந்தாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. பாத்தியா பங்கியண்ட திருட்டு பயலுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறத. டாக்டர்மா, ஊர் கட்டுப்பாட்டுக்கு மீறி இவனுக்கு உதவி செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. திருடன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் பண்ணவனுக்கு திருட்டுத்தனமா மருந்து கொடுக்கறது நியாயம் இல்ல. நியாயத்தை பத்தி பேச உங்க 2 பேருக்குமே யோகியதை இல்ல. அப்போ நீங்க செய்யறது ரொம்ப நியாயம்னு சொல்றீங்களா? நான் ஒரு டாக்டர். என் தொழிலுக்கு நல்லவன் கெட்டவன் திருடன் தியாகிங்கிற வித்தியாசம் கிடையாது. மனிதாபிமானத்தோட நான் செய்ய வேண்டிய கடமையை தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது, யாருக்கும் அதிகாரமும் கிடையாது. டாக்டர், நிமிர்ந்து நடந்து நெத்தியை காயப்படுத்திக்கிறத விட குனிஞ்சு நடக்கிறது நல்லது. எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும். டாக்டர் தம்பி, இவங்க இடக்கு மடக்காக பேசுறாங்க. நாம பேச வேண்டிய இடத்துல பேசிக்குவோம். வாங்க போலாம். டாக்டர்மா, இனிமே நீங்க இங்க வராதீங்க. உங்களையும் ஊரை விட்டு விரட்டிட போறாங்க. பரவாயில்லைங்க, அத பத்தி கவலைப்படாதீங்க. இந்தாங்க, இந்த மருந்த காயத்துக்கு போட்டுக்கோங்க. கண்ணு எங்க? முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ, அப்புறம் பேசிக்குவோம். தம்பி, கண்ணு எங்கப்பா? மாடு மேய்க்கிறதுல தேடி பாருன்னு சொல்லணும். பாட்டி, கண்ணு எங்க போயிட்டா? பச்சை உடம்பு வந்தது வராதுமா. அவன் எங்க இவன் எங்கன்னு கேட்காத, எல்லாம் விவரமா சொல்றேன். இப்ப போய் ஓய்வு எடுத்துக்க போ. கண்ணா, 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 கண்ணா,
விட்டா உயிரை போயிடுமே. இது யார் உடைச்சாங்க? எப்படி உடைஞ்சது? என் உள்ளமே உடைஞ்சு போயிருக்கு. நீங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க. இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? கண்ணா, கண்ணா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. கண்ணா, உங்க அண்ணி வந்துட்டாங்க. அண்ணி வந்துட்டாங்களா? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. டாக்டர்மா, அண்ணி நல்லா வந்த உடனே மாரியம்மன் திருவிழாவில் தீ மிதிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அது முடிஞ்ச உடனே நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். கொஞ்சம் மணியக்கார்ட்ட கேட்டு சொல்றீங்களா? கட்டாயம் சொல்றேங்க. டாக்டர்மா, அன்னைக்கு மாதிரி மாமாவும் பொங்கி வந்துட போறாங்க. நீங்க போங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணி கையில சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. பாட்டி, மேடம் காருக்கு ஏதோ சாமான் வாங்கணும்னு டவுனுக்கு போயிருக்கான். காலையில வருவான். பரமசிவம், உன் பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்ட. கேட்டதுல இருந்து சிலையாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒண்ணும் சாப்பிடல. உடம்பு என்னத்துக்காக? போய் கேளு. பார்வதி, கண்ணன் என் வயசுல பிறந்தவனா இல்ல என் கூட பிறந்தவனா? கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தான், வளர்த்தோம், ஆளாக்கணும். இப்போ அவனதையே போயிட்டான். அவனை விட்டுற வேண்டியதானே? நீங்களா இப்படி பேசுறீங்க? நமக்கு குழந்தை பிறந்துட்டா கண்ண மேல இருக்கிற அன்பு எங்க குறைஞ்சிடுமோன்னு பயந்து குழந்தையே பிறக்க வேண்டாம்னு வேண்டிக்கிட்டு என்ன சொன்னா நீங்களா இப்படி பேசுறீங்க? அவசரப்பட்டு அடிச்சுட்டேன்னு 2 நாள் சாப்பிடாம தூங்காம இருந்தீங்களே, அப்படிப்பட்ட நீங்க இப்ப மட்டும் உலகம் தெரியாத அவனை திருடன்னு சொல்லி ஊரு விட்டு விரட்டினீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பஞ்சாயத்துல பேசி முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க அதை பத்தி பேசி என்ன புரியும்? பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். பஞ்சாயத்தாருங்க எனக்கு தெரியும். 20 வருஷமா வளர்த்து ஆளாக்கிய உங்களுக்கே தெரியலையே, யாருக்கு என்னங்க தெரிய போகுது? எப்ப போயிட்டானோ, எப்படி இருக்கானோ? பார்வதி, பார்வதி, எங்கடா போயிருந்த? நீ உங்களை பார்க்காம எங்கேயும் போக மாட்டேன். சாப்பிட்டியாப்பா? டாக்டர் அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. உங்க கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உட்காரு. அழாதப்பா. அண்ணி, டாக்டர் அம்மா நகையை திருடிட்டு வந்து சிவகாமி கிட்ட கொடுத்துட்டேன்னு பஞ்சாயத்துல என்ன திருடேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க நம்புறீங்களா அண்ணி? நான் திருடினேன்னு? இல்ல, நான் நம்பல. நான் நம்பவே மாட்டேன். நீ சாப்பிடுப்பா. ஏப்பா? அண்ணி, நீங்க இல்லாதப்போ இந்த பாட்டி கிட்ட வராத, எதையும் தொடாத, எட்டு நில்லு பேசுன்னு சொல்றாங்களே, ஏன் நீ? நான் சொல்றேன்டா பாட்டி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற பாட்டி. வேண்டாம் பாட்டி, சொல்லாதீங்க. அவன் மனசு ரொம்ப வேதனைப்படும். இப்படி மூடி மூடி மறைச்சதுனாலதான் உங்க மூஞ்சில கரையை பூச்சிட்டு போயிட்டான். டேய், நீ யார் தெரியுமா? இவங்க பண்ணையில வேலை செஞ்ச அர்ஜுன பொண்ணுக்கு பிறந்தவன், ஜாதிக்காரன். திருட்டுத்தனத்துல பிறந்தவன். நீயும் திருடனாக போயிட்ட. உங்க அம்மா தூக்கு போட்டுக்கிட்டு செத்தா நீயும் போட்டுக்கா. போடா அண்ணி,
பாட்டி சொல்றாங்களே உண்மையா? அண்ணா, நான் அப்படிப்பட்ட பையனா? உங்க தம்பின்னு சொன்னீங்களே, அது பொய்யா? ஆமான்னு சொல்லேன்டா. ஆமா. எஜமா, இந்த கீழ் ஜாதிக்கார பையனை கீழா நினைக்காம உங்க சொந்த மகனாட்ட வளர்த்தீங்க. நீங்கதான் என் தெய்வம். நீ யாரா இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. நீ குருடனா இருந்தா கூட என் கண்ணை கொடுத்துருக்கா. ஆனா குருடனா போயிட்டியடா. எஜமா, சத்தியமா சொல்றேன். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பாதி ராத்திரில இங்க வந்து பேசுறது 4 பேர் பார்த்தா நாளைக்கு பஞ்சாயத்துல நீ பதில் சொல்ல வேண்டியதா போயிடும். முதல்ல என்ன வெளியே போக சொல்லு. வேண்டாங்க, தம்பியை வெளியே போக சொல்லாதீங்க. அவருக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்காங்க? உலகம் தெரியாம இருக்கானே, அது எங்க போவா, எப்படி பிழைப்பா? சொல்லுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவன் கோபுரத்து மணிவிளக்கா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா ஆனா இது குப்பமேட்டு கண்ணாடி துண்டுகளா ஆயிட்டானுமா. என்ன இது? இந்த அனாதை பையனுக்காக 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க. பேசாம இருங்க. என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்னடி குடும்பம்? நான் இல்லாம உனக்கு எப்படி வந்தது இந்த குடும்பம்னு கேக்குறேன். டேய் கண்ணா, நீ நன்றி உள்ளவனா இருந்தா இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. அம்மா முகத்தை பாக்குறதுக்காக வந்தேன். பாத்துட்டேன். இனிமே பண்ணியார் தம்பின்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எஜமா, அடுத்த ஜென்மத்திலாவது உங்க காலுக்கு செருப்பா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அம்மா, நான் இங்கிருந்து போனாலும் நீங்க இந்த இதயத்தை விட்டு போகவே மாட்டீங்க. நான் வர்றேம்மா. என்னால போக வேண்டாம் சொல்லுங்க. அவன் எல்லாம் என்னால் இருக்கவே முடியாது. அவனை நிறுத்துங்களா, அவனை நிறுத்துங்க. கண்ணன் போக வேண்டி வந்தான். அவன் போய்த்தான் ஆகணும். கண்ணா, உனக்கு இடமில்லாத இந்த வீடு எனக்கு தேவையில்லை. பாரணி, விடுங்க. ஒண்ணு அவனா அல்லது நானா? அன்னையை போல் அன்னையின் பாசம், அருள் முகத்தில் தெய்வத்தின் வாசம், கண் கண்ட தெய்வம் உள்ளிடம், கருணை காட்ட வேண்டும் என்னிடம். ஆண்டவன் இருந்தால் அவனிடம் கேட்டேன், அண்ணி என்னும் தெய்வத்தை பாடும் எனக்கின்று ஏனோ வேதனை. அருள் தந்து காப்பாய் தேவனே.
வாழ்ந்தது கனவு, உறக்கமில்லை ஏங்குது நினைவு. அண்ணனிடம் பாசத்தின் பரிவு, ஆண்டவனே ஏன் இந்த பிரிவு? வாழ்ந்தது கனவு, உறக்கமில்லை ஏங்குது நினைவு. அண்ணனிடம் பாசத்தின் பரிவு, ஆண்டவனே ஏன் இந்த பிரிவு? பிறப்பினில் நானும் மாறிய போதும் பிள்ளை போல காட்டிய அன்பை பிரிக்கின்ற கோலம் என்னவோ? இது எந்த நேரம் அல்லவோ? அறிந்ததெல்லாம் அண்ணியின் கீதை, அவள் கொடுத்தாள் வாழ்வெனும் பாதை. துணைக்கு வந்த அன்பெனும் விளக்கு, துணை வராமல் போனது எனக்கு. அறிந்ததெல்லாம் அண்ணியின் கீதை, அவள் கொடுத்தாள் வாழ்வெனும் பாதை. துணைக்கு வந்த அன்பெனும் விளக்கு, துணை வராமல் போனது எனக்கு. மறுமுறை பிறந்தால் மகனென பிறந்து அன்னை என்னும் அண்ணியின் மடியில் நான் வாழ வேண்டும் ஆண்டவா. இது எந்த ஆசை அல்லவா? கண்ணா, ஊஞ்சல தொடாத. நான் கட்டின ஊஞ்சல நான் தொடக்கூடாதா? நீ கட்டின ஊஞ்சலா? மறந்துட்டேன். இந்த திருடன் கட்டின ஊஞ்சல் கூட எங்க ஊர மரத்தில் தொங்க கூடாது. சிவகாமி, ஊஞ்சல நீ எப்படினாலும் வெட்டி போடு, ஆனா என்ன திருடன் மட்டும் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? 1000 தடவை சொல்வேன், திருடே திருடே திருடே. சிவகாமி, மாமா அவ என்ன திருடேன்னு சொல்றா மாமா. அவன் வேணா சொல்ற ஏன்பா காலு சரியில்லாத பையனே 2 பேருமா சேர்ந்து அடிக்கிறே, நியாயமா? அவன் என்ன அடிக்க வரானே, அது மட்டும் நியாயமா? சரி, வாதமில்லை, போங்கோ போங்கோ. அண்ணா, கோவிலுக்கு வெளியே வந்து விழுந்துட்டா தெய்வம் கூட கல்லா போயிடுறதுப்பா. ஏன் இப்படி பாக்குற வேண்டியெல்லாம் அடிபட்டு இருக்கேள்? கண்ணா, யாரு கண்ணலும் படாம எங்காவது போயிடப்படாதோ? அண்ணி நல்லாய் வந்த உடனே மாரியம்மன் திருவிழாவுல தீ மிதிக்கிறதா வேண்டி இருக்கேன். அதை செய்யாம போனா அண்ணி உயிருக்கு ஏதாவது ஆபத்தை எடுமோன்னு தான் நான் இங்கேயே இருக்கிறேன். ஆமா. அப்படியா? சரி, என்னோட கோயிலுக்கு வாங்கோ, பிரசாந்தரேன். வாங்கோ.
அரசாங்கம் இவ்வளவு சீக்கிரத்துல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர். ஜனங்க நிதி தீட்டு செய்யக்கூடிய நல்ல காரியத்துல அரசாங்கம் உடனே தலையிட்டு ஒத்துழைப்பு தருவாங்க. டாக்டர்மா வந்த நேரம் நம்ம ஊருக்கு ஆஸ்பத்திரி வருது. நான் மட்டும் காரணம் இல்லைங்க, நான் தூண்டுகோலா இருந்தேன், நீங்க தூணா இருந்தீங்க. அது சரி, இப்ப ஆஸ்பத்திரி கட்ட எங்க இடம்? இடத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எங்க கட்டணும் நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிங்க. நான் அம்மா பாத்துட்டு வந்துடுறேங்க. போயிட்டாங்க. அப்ப நானும் புறப்படுறேனுங்க. மணி வேற நாளை போடி நாயக்கம்பட்டிக்கு போகணும், மறந்துட்டீங்களா? அதை மறந்துட்டு பாத்தீங்களா, நல்ல வேலை ஞாபகப்படுத்துங்க. போயிட்டாங்க, நான் தயாரா இருக்கேன். நீங்க வர்றீங்க, இங்க வரேன். வாங்கம்மா, இப்படி காத்தோட்டமா உட்காருங்க. விரை, இந்த சால்வி கொண்டு வா. இதோ கொண்டுறேம்மா. மாமா நீங்க கேளுங்க மாமா, நீங்க கேட்டா மறுப்பே சொல்ல மாட்டாங்க மாமா. வாடா டாக்டர் அம்மா. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம்தான், கேட்கட்டுமா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு என்னால யூகிக்க முடியுது. முன்கூட்டியே என் முடிவை சொல்லிட்டா உங்களுக்கு மன வருத்தம் இல்லாம போயிடும். கல்யாணம் செய்துக்க விருப்பம் இல்ல. ஒரு சமயம் நான் கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தா நீங்கெல்லாம் சேர்ந்து திருட நொண்டி கீழ்ஜாதிக்காரன் விரட்டுனீங்களே, அந்த கள்ளம் இல்லாத கண்ணனை தான் நான் கல்யாணம் செய்தேன். ஏமா குடுக்கறதையும் கொடுத்துட்டு குஷ்டரோகி காலையா விழுந்து கும்பிடுவாங்க? தன்னுடைய காலை தானே தொட்டு கும்பிடுறத விட அடுத்தவங்க காலில் விழுறதோன்னு அவமானம் இல்ல. டாக்டர், மாமா விருப்பப்பட்டாரு, மறுத்துட்டீங்க. அதோட நிறுத்திக்கங்க, அனாவசியமா பேசாதீங்க. என்ன அவசியமா பேச வச்சுட்டீங்க. ஐயா, உங்க மன நோகும்படி ஏதாவது பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. என்னடி சாம்பல திங்கிற? இல்லக்கா, பல்ல தேக்க. மத்தியானத்துல பல்ல தேய்க்கிற? மரியாதை உண்மை சொல்லு, இல்ல வெட்டிடுவே. வெட்டி சொல்லு. நானு என்னடி நானு நீயே வாரு டாக்டர் மக்த. இல்லக்கா, எனக்கு கண்ணே, உங்க பேருக்கு அர்ஜுன பண்ண சொல்லி இந்த பிரசாதத்தை கொடுக்க சொன்னார். தம்பி சௌக்கியமா இருக்கானா? நல்லா இருக்காருமா, நல்லா இருக்கார். பாருங்கோ, நீங்க தீர்க்காயுஷா இருக்கணும்னு வேண்டுண்டு கண்ணே நாளை திருவிழாவில தீ மிதிக்க போறதா சொன்னார். அப்படியா? என்ன ஐயர, பாட்டிக்கு பிறந்த நாள் கோயிலுக்கு போன கதவு போட்டு வந்து இங்க நிக்கிறிய? ஏன் ஐயர, கற்பூரத்தை கொளுத்தி அதை காட்டுறது கூடவா கஷ்டம்? அவர் என்ன பண்ணவர் பாட்டி? அங்க பாரு, நெத்தி எல்லாம் ஒரே சுருக்கம். தம்பி, சுருக்கம் நெத்தியில இருக்கலாம், நெஞ்சில தான் இருக்கப்படாது. நான் வரேன். போயிட்டு வாங்க. அக்கா, உன் கடைசி தங்கச்சி காசு பணம் செலவு இல்லாம 3 மாசம் கர்ப்பமா வந்து நிக்கிறா. இனிமே கல்யாணம் பண்ண மேல கவலைப்படாத. போடி. அவளை அடிக்கிறதுனால ஏற்பட்ட அவமானம் போயிடுமா? தாலி கட்டின கையோட என் புருஷன் விட்டு ஓடிட்டாரு. ஊரு பெருமையா பேசுற மாதிரி மட்டும் மரியாதையா நடந்துகிட்டு வரேன். என் கூட பிறந்த இவன் இப்படி வந்து நிக்கிறாரு, நான் என்னம்மா செய்வேன்? சிவகாமி, வீடு மண்ணு மேல நிக்கல, ஒரு பொண்ணு மேல நிக்குதம்மா. அதை மறந்துடலாமா? எதுமா 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 என் தங்கச்சி இந்த கடையில வந்து நிக்கிறாரு, நான் என்ன செய்வேன்? எதுமா என்ன செய்வேன்? எல்லாம் கேட்டுட்டு தான் வந்த வீராயி. நம்ம ஊர் பெண்ணு கல்யாணமாகாம கர்ப்பமாயிட்டான்னா அவளை சேர்ந்த நம்ம எல்லாரும் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? உன் தங்கச்சியை கடத்த யாருன்னு சொல்ல சொல்லேண்டி. சிவகாமி, நீயோ தாயாகி நிக்கிற, அவன் தாலி கட்டா ஊரை விட்டு ஓடிட்டான்னா நீ என்ன செய்வ? வா, ஐயா கிட்ட உண்மையை சொல்லு. உட்கார். கோயில இடிச்சவன் குளங்கிட்ட வருவானா? நல்ல யோசனை பண்ணி பாரு. ஏஜ்மா, அவர் என்னை ஏமாத்த மாட்டாருங்க. நம்பிக்கை இருக்கலாம், ஆனா குருட்டு நம்பிக்கை மட்டும் இருக்கக்கூடாது. செய்யறதையும் செஞ்சுட்டு திருட்டு மொழியா முழிக்கிற. எஜமா கேக்குறாங்களே, சொல்லேண்டி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ஏன் தம்பி, பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி சில்லறத்தனமா நடந்திருக்கிறியே, நல்லா இருக்கா? நீ மட்டும் இந்த பண்ண வீட்டுக்கு சொந்தக்காரனா இல்லாம இருந்திருந்த உன் பாடிய பஞ்சு பஞ்சாக்கி இருப்பேன். ஏண்டா, சிவகாமி சொல்றது உண்மைதானா? ஏண்டா பேசாம இருக்கேன்? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு.
அம்மா வந்து சிவகாமி வந்து இல்லம்மா அம்மா வந்து மாமா அடிக்காதம்மா உன்னை உயிரோட விட மாட்டேன். சிவகாமி உண்மைதானா? உன் கூட பிறந்த என்ன பார்த்து 4 பேர் காரி துப்பிட்டு இருந்தா இந்த ஊருக்கு வந்தியா? அந்த பெண்ணை கெடுத்ததோட இல்லாம டாக்டர்மா வேற பெண் கேட்க சொன்னியா? என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? சரிதான், குதிரை குப்பை தள்ளதும் இல்லாம புளிய வேற பறிக்க பாத்திருக்கு. ஒரு ஏழை பெண்ணை கெடுக்கலாமா? நீ மனுஷன் தானே, உனக்கு மனசாட்சி வேண்டாம்? மானம் கெட்டவன. சிவகாமி, ஒரு சமயம் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தேன்னா என் கழுத்துல தாலி கயிறு, உன் கழுத்துல தூக்கு கயிறு விழுந்திருக்கும். உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என் முகத்துல முழிக்காதே, இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிடு. போ. போசன மட்டும் போதுமா? அந்த பெண்ணோட கதை என்ன ஆகிறது? வீராய், திருவிழா முடிஞ்சதும் அந்த சிவகாமிக்கும் மேகநாதன் கல்யாணம். வருத்தப்படாது. சிவகாமி, ஐயா காலில் விழுந்து கும்பிட்டுக்க. எழுந்திரு. சிவகாமி சொல்லியிருந்தாலும் நீங்க இல்லன்னு சொல்லிருக்கணும் தம்பி. நான் அப்படி சொல்லியிருந்தா சிவகாமி என்ன சொல்லியிருப்பா? நகையை திருடி கண்ணங்கிட்ட கொடுத்து அமிச்சது நான் தான் சொல்லியிருப்பா. எங்க அக்காவும் மாமாவும் அதே இடத்துல வெட்டி புதைச்சிருப்பாங்க. ஆமா தம்பி, இது ஏன் புத்தி கெட்டாம போயிடுச்சு பாத்தீங்களா? ஏன் தம்பி, டாக்டர் மாவை மறந்துட்டு சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கங்களா? பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு என் முகத்துல அடிக்க மாதிரி சொன்னாலே அந்த டாக்டர், அவளை சும்மா விடலாமா? என்ன செய்யணும்? டாக்டர் திருவிழாவுக்கு வருவா, அவளையும் கடத்திட்டு போய் கெடுத்துடணும். ஏன் தம்பி, அவ்வளவு பெரிய கூட்டத்துல அவளை தனியா கடத்திட்டு போக முடியுமா? திருவிழாவில் இருக்கிற அத்தனை பேருடைய கவனமும் ஒரே பக்கம் திரும்புற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தையும் உண்டாக்கணும். அது உங்களால முடியுங்களா? முடியும். எப்படி? இப்படி வா. சரியான யோசனை தம்பி, சரியான யோசனை. இந்தாங்க கத்தி. இந்த கத்தியோட கண்ணங்கிட்ட போங்க, காரியத்தை முடிச்சிட்டு தீமதி கிடக்கு வந்து சேருங்க. இன்னைக்கு அந்த நொண்டி பல தீர்த்து போறேன். கண்ணா, புங்கினா என்னது? என் கால விழாதீங்க, எந்திரிங்க. புங்கினா, என் கால விழலாமா? எந்திரிங்க. கண்ணா, 1000 தடவை உன் காலில் விழுந்தாலும் தப்பு இல்லடா. பண்ணையார் என்ன வேலையை விட்டு நிறுத்தினப்ப அன்னிகிட்ட சிபாரிசு பண்ணி எனக்கு வேலை வாங்கி கொடுத்தியே, அந்த நன்றியை மறந்துட்டு உன்னை பல தடவை அடிச்ச இந்த கைய நானே கையால கத்தி விடுங்க. பொங்கினா, கத்தி விடுங்க, கத்தி விடுங்க. பொங்கினா, எங்க அண்ணன் அடிச்சிருந்தா நான் வருத்தப்படுவேனா? பொங்கினா, பொங்கினா, ஏன் அழுகுறீங்க? அண்ணி சாக பழக்க இருக்கிறான். டாக்டர் அம்மாவும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டான். எங்க போற? இந்த ஊருக்குள்ள போக கூடாது. அண்ணி மகராசி உயிர் பழைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும். அண்ணி பொழைச்சா போதும், என்ன செய்யணும்? பொங்கினா, ராத்திரிக்கு நெருப்பு குண்டத்துல இறங்க போறல்ல, எல்லாரும் நெருப்புல இறங்கி நடந்து போயிடுவாங்க. நீ அவசரப்பட்டு போயிடாத, நெருப்புலயே நில்லு. கால் கை சுட்டாலும் பொறுத்துக்க. காளியம்மா, மகமாயி, என் அண்ணிய காப்பாத்துன்னு வேண்டும். கட்டாயம் உன் அண்ணி உடம்பு நல்லாயி உன்னை தேடி வருவாங்க. அவங்கள கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெருப்பை விட்டு நீ வெளியே வரணும். கண்ணா, நான் சொன்ன மாதிரி செய்ய தவறிட்ட அநியாயமா உன் அண்ணி செத்து போயிரு. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறமா இஷ்டம். பத்துமா கண்ணா, பொங்கி செஞ்சுட்டு போய் உங்க அண்ணி நல்லா இருக்காங்க. உன்னை கொல்றதுக்காக அப்படி சொல்றா. நீ நெருப்புல நிக்காதே, நடந்து போயிடு. இல்ல இல்ல, நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு நகையை திருடுனது நான் தானே, பஞ்சாயத்தில் நீ தானே பொங்கினான். போய் போய். அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்க. சிவகாமி, நகையை தெளிந்து கண்ணன் இல்லை, உங்க தம்பிதான். என்னது? கண்ணைய கூட பேசுதில்லைங்கிற பொறாமையில நான் பஞ்சாயத்துல போய் சொல்லிட்டேன். சிவகாமி, இப்படி போய் சொல்லாமா? நல்லா இருக்கிற எங்க குடும்பத்தை நாசமாக்கிட்டியே. அம்மா, நீங்க போய் கண்ணனை காப்பாத்துங்க. கண்ணனுக்கு என்ன? நீங்க சாக கிடைக்கிறீங்க, உங்களை உயிரோடு பாக்கணும்னா நெருப்புல நிக்கணும், மாரியம்மனு வேண்டணும்னா அந்த பொண்ணு போய் சொல்லிட்டு போயிட்டா. அந்த அப்பாவி உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துல அப்படியே செஞ்சுக்குவேன். சீக்கிரம் போங்கம்மா, போங்க. கண்ணா, கண்ணா.
உன்னிடத்தில் வேண்டுகிறேன் ஆதாரம் நீயே உலகத்தையே காத்தருளும் தாயே உன்னிடத்தில் வேண்டுகிறேன் ஆதாரம் நீயே அந்நியன் தெய்வத்தை காத்திடம்மா துன்பங்கள் யாவையும் நீக்கிடம்மா அந்நியன் தெய்வத்தை காத்திடம்மா துன்பங்கள் யாவையும் நீக்கிடம்மா எங்களுக்கு துணையான மதமாயி காணவந்தோம் உன் சங்கடையில் ஆடவந்தோம் உன் கண்களில் மங்கள நாயகி மாரியம்மா எங்களை காத்திடும் தேவியம்மா நம்பியுள்ள மனிதரெல்லாம் கொண்டாடும் நல்ல நிலை உனதருளால் உண்டாகும் நம்பியுள்ள மனிதரெல்லாம் கொண்டாடும் நல்ல நிலை உனதருளால் உண்டாகும் அருகில் வந்தேனே தினம் உருகி நின்றேனே நான் அருகில் வந்தேனே தினம் உருகி நின்றேனே காலை மாலை என்று கால நேரம் என்று கோவில் வாசல் தேடி வந்தோமே மங்கள நாயகி மாரியம்மா எங்களை காத்திடும் தேவியம்மா பூவாலே பாவாடை நீ கட்ட வேணும் பூலோக தாயே நீ கண் பார்க்க வேணும் உனக்கேடி வருவோர்கள் பல கோடி உண்டு உறவென்று எனக்காக யார் இங்கு உண்டு தாயான எனதண்ணி உறவை நீ பிரித்தாய் தெய்வீக முகம் காண முடியாமல் செய்தாய் நான் தேடும் ஒரு சொந்தம் எனக்காக கொடுத்தாயே ஏன் இன்று அதை நீயும் வழி மாறச் செய்தாய் அலங்காரம் கண்டோ ஆடாத சிலையானதேனோ உனக்கிந்த அலங்காரம் வீணோ
இந்த சிவகாமியை ஏமாத்திட்டு எங்கேயும் போக முடியாது. இறங்கு இறங்கு. கண்ணை தீன ஒண்ணு சாப்பிடாடா. வாங்கடா வாங்கடா. மறுமுறை பிறந்தால் மகனென பிறந்து அன்னை என்னும் அண்ணியின்